இப்ப நம்ம எங்க ட்ரிப்பு போறோம், எங்க ட்ரெக்கிங் தானே போறோம். எங்க ட்ரெக்கிங் போறோம்னா அவனுக்கு சூர்யாவுக்கு தெரியாது. அவன் வந்து நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னாச்சு நம்ம கூட வரான். அதாவது நம்ம எங்க போறோம் நினைச்சிருக்கான், திருவாரூர் போறோம் நினைச்சிட்டு இருக்கான் அவன். சரி, யாருமே காட்டிக்காதீங்க, உங்களுக்கும் தெரியாத மாதிரி காட்டிங்க. சாப்பிடதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி வாங்க. ஏன்னா நாளைக்கு ஆபீஸ் அவனுக்கு லீவ் போட மாட்டான். சாப்பிட போறோம்னு சொல்லி அவனை கூட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே மேடம் பேக் எல்லாம் கேட்டா என்ன சொல்றது, பேக் எல்லாம் சொல்லலாம். அப்படியே இப்ப ஆபீஸ் தானே போகணும், அங்க இருந்து அந்த வழியா அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவனுக்கு பேக் அந்த அளவுக்கு அறிவாளி கிடையாது. A few minutes later. ப்ரோ வீடியோலாம் எடுக்கிறீங்க? சும்மா தான் ப்ரோ, சாப்பிட போறோம்ல, சின்ன பிளாக் பண்ணி பண்ணு. சாப்பிட கிளம்புமா? வணக்கம். எல்லாரும் பேக் மட்டும் என்ன ப்ரோ, சாப்பிட போறதே ஹெல்மெட்டா? ஆமா ப்ரோ, போலீஸ் எங்க பார்த்தாலுமே. என்ன பண்றது, வண்டி யாரோட? வண்டி நம்மளோட தான். என்ன எல்லாரும் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் மாட்டிக்கிறீங்க, என்னதான் கதை? அது ஒன்றும் இல்லை, லீவுக்கு ஊருக்கு வந்தானுவோம். லீவு முடிஞ்சிட்டுல அப்படியே நைட்டு சாப்பிட்டு அப்படியே சென்னை கிளம்பினாலும் தான் பேக் எடுத்து வந்துட்டானோ. அவனாலாம் பேக் எடுத்துட்டு வந்துருக்கானு. சரி, நீ லோக்கல் தானே, நீ எதுக்கு பேக்கு? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் நம்ம கடைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்டா, அதனாலதான் எடுத்துட்டு வரேன். சொல்றீங்க, சொல்லுங்க. டேய், அப்படியே ரைட்ல ஒரு கோயில் ஒன்று தெரியுது போறேன், அப்படியே அங்கே நிப்பாட்டு. இப்ப எதுக்கு அவன் தேங்காய் உடைக்கிறான்? அது ஒண்ணும் இல்ல, திருவாரூர் சும்மா போனாலே ஆக்சிடென்ட் ஆக மாதிரி இருக்கு, அதனால சும்மா தேங்காய் உடைக்கிறேன், வேற எதுவும் கிடையாது. டேய், நாளைக்கு ஆபீஸ் போன்டா நானு. ஒண்ணும் இல்ல ப்ரோ, உண்மையா சாப்பிடதான் போறோம். இருக்கே நீங்க பண்றத பார்த்தாலே எனக்கு. நம்ம எந்த ட்ரிப் போனாலுமே ஸ்டார்டிங் வந்து நமக்கு இப்படி தான் ஆரம்பிக்கும். நம்ம முடிகொண்டாம் பிடாரியம்மன் கோயிலில் வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வண்டிக்கு எலுமிச்சம்பழம் வச்சு தான். இப்போ இதை கூட அவன் கேட்டு கிடக்கான், எதுக்கு எலுமிச்சம்பழம்லான்ட்டு. அவ்வளோதான், திருவாரூர் வேற ரீச் ஆகிட்டோம். அவனை திருவாரூரில் சாப்பிட போகலான்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தோம். நான் கவனிக்கல போல, ஃபோன் பேசிட்டு வந்துட்டு அவன். பாப்போம் என்ன வண்டியை நிறுத்து என்ன கேட்குறான்ட்டு. வண்டியை நிப்பாட்டானா சொல்லுவோம், இல்லைன்னா போற வரைக்கும் போட்டுன்னு விட்டுருவோம். A few moments later. டேய், என்னடா ரோடுனா பார்த்தா செட்டியை தாண்டி போன மாதிரி இருக்கு. இதுக்கு அந்தாண்ட கடை இருக்கான்னா, இது எந்த ரூட் இது? ப்ரோ கொஞ்சம் இப்போ பசங்களை ஃபோன் அடிச்சு கேட்டேன். தீபாவளி அடுத்த நாளுக்கு கடை திறக்கலையா? எது? இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போங்க, வழியில் எதுவும் ஹோட்டல் இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டு வந்துருவோம். டேய், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தியா இல்லையா? அங்கே பாடுற அம்மையப்பன் போர்டே வந்துடுச்சுடா. நம்ம அம்மையப்பன் தாண்டி போயிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் கடையே கிடையாது. அவ்வளோ தூரம் வந்துட்டோமா? சரி, அப்படியே ரைட்டில் விட தாஜ்மஹால் நைட் வியூவை பார்த்துட்டு வந்துடும். ப்ரோ வெறுப்பேத்தாத ப்ரோ. லே போடா, நமக்கு அந்த தாஜ்மஹால் விளாக் வீடியோக்கு நைட் வியூவை காட்டுறதுக்கு வீடியோ வேணும்ல, அப்படியே ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம். ப்ரோ குரூப்ல ஒரு லொக்கேஷன் ஒன்று போட்டிருக்கான் தமிழ், அங்கே வர சொல்கிறான் ப்ரோ. ஏண்டா? வண்டி ஏதோ ரிப்பேரான், அதனால போட்டுட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட வண்டியை மாற்றிட்டு வர போகிறானா. அந்த லொக்கேஷன் வர சொல்லியிருக்கான் நம்மள. சாப்பிட போறதுக்கு எதுக்குடா வண்டியனா மாத்திக்கிட்டு? இல்ல ப்ரோ, நாளைக்கு அவன் ஆபீஸ் போகணும்ல. சரி, நீங்க நைட்டுக்கு அப்புறம் வண்டி அப்படி ரிப்பேர் பண்ணுவான். ஏய், மணி ஆயிட்டு இருக்குடா, கடை வேற இருக்குமா தெரியல. அதான்டா இந்த வண்டி கொண்டு போய் அவன்கிட்ட போட்டு அந்த வண்டி எடுத்து வந்துடலான், அவன் ஃப்ரெண்ட் வண்டி எடுத்து வந்துடலான். 2 வண்டி வச்சிருக்கான் போல அவன். சரி, ஓகே ஓகே, பேச டைம் ஆயிட்டு இருக்கு. அந்த லொகேஷன் நான் சொல்றேன், யான் கிளம்பு நான் சொல்றேன் உனக்கு. A few minutes later. டேய், இது என்ன ரூட்ரா இது? எங்கடா போயிட்டு இருக்கோம்? இவ்வளவு இருட்டா இருக்கு, மேப்பை ஒழுங்கா பாடுறா. டேய், கரெக்டான ரூட் தானே அது? எனக்கு மட்டும் என்ன ரூட்னு தெரியுமாடா? அவன் அனுப்புல கூட்டு போயிட்டு இருக்கேன். எந்த ரூட்டா இருந்தா என்னடா, எந்த ஊர் போட்டிருப்பானா, அவன் எங்க இருந்து எந்த ரூட் சொல்லிருக்கான்? ஊர் வந்து மன்னார்குடின்னு காட்டுது. மன்னார்குடியா? டேய், திருவாரூர்ல இருந்து அது வரும்டா, 35-40 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் தான் மன்னார்குடி. டேய், ஒரு புரோட்டா சாப்பிட ஏன்டா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இந்த மாதிரி அலட்சியம் கட்டி அடிக்கிறீங்க? என்ன ப்ரோ பண்றது, வேணும்னா உன்னை கூட்டு வந்தேன். அவன் வண்டி ரிப்பேர் ஆயிட்டா, அவன் ஃப்ரெண்டுக்கு மன்னார்குடி சொல்லவே இல்லை.
ஒன்னும் பிரச்சனை இல்லை, போய் வண்டியை மட்டும் மாத்திட்டு வர வழியில மன்னார்குடியில சாப்பிட்டு வந்துருவோம். எது மன்னார்குடியிலையா? அப்ப நம்ம மன்னார்குடியை தாண்டி தான் போறோமா? தயவு செஞ்சு லொகேஷன் எங்கடா இருக்கு? மன்னார்குடியில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் மன்னார்குடி போர்டு வந்துட்டு, இன்னும் இதுல 4 கிலோமீட்டர் தான். ஏன்டா இப்படி பண்றீங்க நீங்க? வண்டி வேற நான் வேற ஊரா விட்டு வண்டி எடுத்து வந்துருக்கேன்டா. V3 அதுல லைட்டும் இல்ல ஒண்ணுமே இல்ல. உனக்கு தெரிஞ்சும் ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு? அதான் 2 ஃபிளாஷ் வச்சிருக்கோம்ல, அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் ப்ரோ. இத்தச்சலா கிளப்பாரு. அவனுக்கு ஃபோன் பண்றான் எங்க இருக்கான்ட்டு. அவன் தான் லொகேஷன் அனுப்பிட்டாடா, எங்கதான் இருக்கான். ஓ தமிழ் வந்து பைக் வாங்குற இடத்துக்கு போயிட்டானா. ஓகே, நம்ம வந்து அண்ணா சாலையிட்ட நிக்க சொல்றான். ஓகே ஓகே. நம்ம அங்கேயே நிப்போம். வண்டி வந்தோடனே இங்கே ஒரு கடை இருக்கான்னு பாரு. போட்டுக்கிட்டு பக்கெட் பிரியாணி கடை காமி சாப்பிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே ஓகே. கடைசியா வந்து தோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு அதே மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டோம். அண்ணா சிலை தான் உட்காந்துருக்கோம்னா எங்க பார்த்தோம்? பார்த்தாச்சு, நல்ல வேலையா. ஒருத்தனை கண்டுபிடிச்சாச்சு. எங்க போனீங்க நீங்க? அங்க கரெக்டா வந்துட்டான். வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகுதா? சரி ஒரு நிமிஷம் நான் கால் பண்றேன். ஒரே நிமிஷம். அதான் வண்டி வந்துச்சுதான், வாங்க போலாம். இங்க சாப்பிடலாம் வேண்டாம், நம்ம ஊருக்கு போய் சாப்பிடலாம். வாங்க போயிடலாம். இரு ஒரு நிமிஷம் இரு. ஏன் என்ன இருன்னா புரியலையா? சாப்பிட வரல, நம்ம இரு வெயிட் பண்ணு. சாப்பிட வரல, வண்டி வாங்க வந்தா வண்டி வாங்கியாச்சு, போயிட்டே இருக்கலாம். மணி வரும் பொறுமையா உண்மையா சொல்லிடாம, இதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுவான். நம்ம வந்து ஒரு ட்ரிப் போறோம். ட்ரிப்பா விளையாடாதீங்க, தயவு செய்து நான் சொல்றேன். என்ன பண்றது? நம்ம பிளான் என்ன? 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் போடணும். 3 மாசம் நீங்க போறது கன்ஃபார்ம் தான். போறதுனா 3 மாசத்துக்கு போறதுதான். ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. சொல்லினா வந்திருக்க மாட்டேடா, நாளைக்கு ஆபீஸ்க்கு இருப்பா. அடுத்த வாரம் இருக்கலாமடா கிளம்பி. எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க. இந்த பாரு தீபாவளி லீவ் என்ன மட்டும் நல்லா ஈஸியா ஏமாத்திடுங்கடா. ஆனா நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நைட் ஒரே ஒரு நாள் லீவ் போடு, ஒண்ணுமே பிரச்சனை. திருச்சி போறோம் போடுமா? இங்க அப்படிதான் சொல்லுவீங்க. திருச்சி திருச்சில இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் உள்ள போடும். ஏன் அப்படியே அங்கிருந்து கொடைக்கானலா? அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ, பருத்தி வச்சு விட்டீங்க நமக்கு. அது அப்புறம் பாத்துக்கலாம் அது எங்க போறோம்ட்டு. ஒரு ட்ரெக்கிங் போறோம், நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், ஆனா ட்ரெக்கிங் பண்ணி போற மாதிரி ஒரு இடம், அவ்வளவுதான். எங்கதான் இப்ப போறோம்? தயவுசெய்து உண்மையா சொல்லுங்க. திருச்சி போறோம், அங்க ஒரு 70 கிலோமீட்டர் உள்ள போனோம். நைட்டு ஸ்டே பண்ணிடுவோம். அழகா மதியம் நைட்டு சாப்பாடு வேணாம்னு நான் அப்பயே கிளம்பிடுவேன் ஊருக்கு. அதுதான் தவறான செயல். ஆனா உங்க கூட அதான் நைட்டு ஸ்டே பண்ணிடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம முன்னாடி நைட் டிராவல்லாம் கிடையாது. நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல போறோம். திங்கமா ஆபீஸ் போறோம்டா நீ. ஆனா அவன் வண்டி வாங்கினதா நம்ம வந்தோம்னு சொல்றீங்க. பாதி தூரத்துல சாப்பாட்டுக்கு வண்டி வாங்க போறான். சாப்பாடு சாப்பிடறதுக்கு எதுக்கு வண்டி? உனக்கே புரிய வேணாம சொல்லு. அங்கே சொல்லிருக்கலாம். எதுக்கு வந்திருக்க மாட்டேன். ஏமாத்தி எதுக்கு உதவியும் கொண்டு வரீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. போயிடலாம் எல்லாம். வா, ஒரு நாள் தானே, ஒரு நாள் லீவ் போடுவா. லீவு போடணும்னா அவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கணும். எவ்வளவு இருக்கு? வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தியா நீ? எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு பாத்தியா? என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? ஒரு நாள் தானே விடு, போயிட்டு வந்துடலாம். விடு சரி, இப்ப வாங்க. ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க. நான் ட்ரெஸ் நான் ஒண்ணுமே எடுத்துட்டு இல்ல. எப்படி என்கிட்ட எல்லாத்தையும் நான் எடுத்து வந்து எதுக்கு பேக் எடுத்து வந்துருக்கேன் நினைக்கிறேன். உங்க வீட்டுல எல்லாம் நேரத்தையே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. அம்மாவே சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டேன். ஆபீஸ் போய் தெரியும் எனக்கு. அங்க ஆபீஸ்ல கரெக்ட் பண்ணிட்டேன்னு தெரியல. அங்க போய் நிக்கிறேன். இதெல்லாம் பேசுறானே. வாங்க போலாம். சரி ஓகே போயிடுவோம். நம்ம தான் இப்ப திருச்சியில ஒரு இடத்துக்கு ட்ரெக்கிங் போறோம். அது எந்த இடம்னு வீடியோ தொடர்ந்து பாத்துட்டே இருக்கேன். கண்டிப்பா சாப்பிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுரும். கடையெல்லாம் வாங்கி வேண்டாம், காசே கிடையாது. பாத்துட்டோம்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வண்டியா இருக்கும். வண்டி நம்மளோட. சரி ஓகே, வாங்க போலாம். அடுத்து நெக்ஸ்ட் திருச்சியில மீட் பண்ணுவோம். திருச்சியில மீட். மூஞ்ச அப்படி வச்சு ட்ரிப்பு போறோம்னா ஒரு ஜாலியா இருக்கும். ஓகே வாங்க கிளம்புங்க. ட்ரிப் வாங்க. இப்ப வந்து சாப்பிட ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். எங்க இருக்கணும்? கரெக்டா எங்க இருக்கும்? திருச்சி ரீச்சா வரணும். நம்ம தஞ்சாவூருக்கு முன்னாடி இருக்கும். இன்னொரு மாரியம்மன் கோயில்ல நானும் சாப்பிட்டு இருக்கோம். மணி நடாவது டைம் இப்பயே 11. எப்படி நம்ம திருச்சி ரீச்சா வரதுக்கு இங்க இருந்து எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகுமா திருச்சி ரீச்சாவா? 2 மணி நேரம். அங்க எதுக்கு 1 மணி நேரம் தான். 60 கிலோமீட்டரா? தஞ்சாவூர்ல இருந்து 60 கிலோமீட்டர். 1 மணி நேரம் பார்த்தாலும் எப்படி நம்ம 12 ஆயிடும் நினைக்கிறேன் திருச்சி ரீச் ஆகுது. கரெக்டா வந்து இப்ப எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா திருச்சிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். நம்ம ஒரு 3 பேர் வந்துட்டோம். நம்ம கூட வந்து இன்னும் 2 பசங்க இன்னும் வரல. அவங்களால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டா கிளம்ப வேண்டியதான்.
ஏன்பா இவ்வளவு நேரம்? நாங்க டோல்கேட்டுக்கு அண்ணா நின்னுட்டு இருக்கோம். ஓ, நீங்க டோல்கேட்டுக்கு அங்க நின்னுட்டு இருக்கீங்க, நீங்க வருவீங்க, நாங்க டோல்கேட்டுக்கு இங்க நின்னுட்டு இருக்கோம். ஆமா அதேதான். நான் போன் மட்டும் அடிக்கலன்னா காலைல வரைக்கும் நீங்க அங்க நின்னுட்டு இருப்பீங்க, நான் இங்க நின்னுட்டு இருப்பேன். நாங்க அங்க நிக்கிறோம் கவனிக்காம நீங்க எப்படி நீங்க வந்தீங்க? அவனு நின்றுக்கானோ நம்ம கவனிக்காம முன்னாடி வந்துட்டோம். எங்க போறோம்ல அது ஞாபகம் இருக்கா? போற பக்கத்துல எங்கயாவது போவோம், எங்கயாவது பஸ் ஸ்டாண்ட் தான். ஓகே, அதான் இப்ப எங்க இருக்கோம் நம்ம கரெக்டா திருச்சிக்கு முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற டோல்கேட்ல தான் இருக்கோம். நம்ம இருக்காம அங்க எடுத்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல நம்ம போயிடலாம். ஓகே இது ப்ரோ இங்க கேமரா என்ன இது? ஓ செருப்பா காமியா? ஓ செருப்பா இதுல வச்சுட்டு வந்திருக்காரு ப்ரோ. செருப்பா பாருங்க. புட்ரஸ்ல வைக்காம நீங்க வந்து ட்ரெயின்ல போறேன்னு இருக்கீங்க, நாளைக்கு செருப்பா பார்த்தாருன்னா உங்க அப்பா எப்படி செருப்பு இந்த மாதிரி ஆயிருக்குனாங்க என்ன சொல்லுவீங்க? சைலன்சர்ல வச்சுட்டோம்ங்களா? ட்ரெயின்ல எல்லாம் போனா வண்டியில போனேன்னு கேட்பாங்க, அப்ப என்ன சொல்லுவீங்க? ஆமாப்பா ட்ரெயின்ல தான் போனேன், ட்ரெயின் சைலன்ஸ்ல வச்சுட்டேன். சைலன்சர் சுட்டுட்டு எங்க போறீங்களா? டிரைவருக்கு முடியல, நான் தான் ட்ரெயினை ஓட்டணும்னு சொல்ல போறீங்களா? வச்சு அழுத்தி முடிச்சிருந்தப்பா. A few moments later. ரூமு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி காட்டுக்குள்ள சுடுகாடு பின்னாடி சுடுகாடு திறந்தா அது என்ன பண்ண? சிவலிங்கா. இன்னொரு ரிசார்ட் இருக்கு, ஒண்ணு கிடைக்கல நமக்கு. கடைசி சுடுகாட்டுக்கு முன்னாடியா அப்படியே திரும்பி பார்த்தோம்னா டிமாண்டி அவன் கூட இருக்கிறது யாரும் தெரியலமா, ஒரு அந்த மாதிரி ஒருத்தன் படுத்து கிடக்கான். உண்மையாவே நம்மளை பத்தி பேசுறவனு தெரிஞ்சு படுத்திருக்கானா, தூங்கிட்டானா? இல்ல சரி ஓகே, படம் கிட்ட இருந்தா போடுங்க பாப்போம். படம் என்ன படம்? போடா அந்த படம் பாப்போம். நேரத்துல பாக்கணும். டிமாண்டி காலேஜ் பின்னாடி சுடுகாடு தான் இருக்கு, அழகா பேய் படம் போடுங்க பாப்போம். டிமாண்டி காலனி டூருக்கா ப்ரோ? பாக்கலாம் ப்ரோ, காப்பிரைட் சொல்லுவோம் ப்ரோ சேனலுக்கு. அது வேற இருக்கா? என்ன படம்னு காமிச்சாதானே? கரெக்டான கேள்வி. இல்ல எப்படி இருந்தாலும் நம்ம என்ன இப்படி இதெல்லாம் இதை மட்டுமா காட்ட முடியும்? அது ஒரு படம் அப்படியே விரண்டி ஆடியோ விரண்டி வச்சுட்டு நம்ம ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆடியோ வரும்ல, ஆடியோ வந்தாலும் காப்பிரைட்ஸ். அப்படியே சரி, உங்க வாழ்க்கையில ஏதாவது பேய் சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? 3 பேர் வாழ்க்கையில? அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. பேய் கதை அப்படி தெளிவா சொல்லு. பேய் கதை என்ன இருக்கு? பேய் கதைக்கு மேல நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேய் கனவு வந்துச்சு எனக்கு. பேய் கனவே? நல்ல டூயட்டா? அதெல்லாம் நீ பேய் கனவுனே சொல்லலாம். இல்ல பேய் கனவு இல்ல, டூயட்டா பேய் கனவுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, என்னன்னு ஏன் நல்ல மறைச்சிட்டு அப்படிதான் ஹாரர் ரொமான்டிக். தெரியவடா நீ இன்ஸ்டால ஜிம் அக்கா ஒருத்தன் வருவாங்க, தெரியுமா? தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படா தெரியும்? எல்லாரையும் தெரியும். அக்கா இருந்தாலே ஜிம் அக்கா உனக்கு தெரியும். லைக் போட்டுருக்காங்க. ரொம்ப இதாவனா இப்ப என்னன்னா இதே மாரிதான் ஒரு பெட்டு. பெட்ல அப்ப யாரும் வைக்காத. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வியூவர்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. விடு ஒண்ணுல அது மாதிரி நாங்க 2 பேரும். யாரா 2 பேரும் சொல்லுங்க. நானும் அந்த அக்கா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நானும் ஜிம் அக்கா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் தான், தப்பா எடுத்துக்காதீங்க. பேசுறேன் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நல்லா ஜிம் அக்கா எல்லாருமே மேக்ஸிமம் தெரியும். இன்ஸ்டாகிராம்ல ஜிம் அக்கான்னு சொன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் நானும் என்ன பண்றோம், ஒரு வீடு யாரு வீடுலாம் தெரியலடா. அது இது கனவு கனவு எனக்கு. ஆமா, ஒரு ட்ரீம்ல வருது இது. அதுதான் இது சொல்லுவாங்க, ட்ரீமுக்கு வந்து தொடக்கம் இருக்கும்போது முடிவும் இருக்காது, எங்கெங்க நடக்குது எதுவுமே தெரியாது. அது மாதிரிதான் அது யாரு வீடு என்னன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா நானும் அவங்களும் இப்படி பக்கத்துல இப்போ இந்த டிஸ்டன்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நல்லா பேசிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா அவங்க வாஷ்ரூம் எங்கடா இருக்குன்னு கேக்குறாங்க. வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு ஒரு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ள போயிட்டாங்க. ரொம்ப நேரம் நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஆள் வெளியே வரல. சரி உள்ள போல போயிட்டு குச்சமே இல்ல, ஆனா சொல்றேன். ஓகே, இல்ல கதவை கனவுப்பா. ஓகேப்பா சொல்லுங்க. என்ன உள்ள இருக்காங்களான்னு பார்க்க போயிட்டு தட்டுறேன், கதவை தட்டுறேன். உள்ள இருந்து பார்த்தா டக்குன்னு டோர் ஓபன் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. ஓகே இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே கதவை ஓபன் பண்ணா ஆமா அம்மா அவங்க வழக்க மாதிரி வச்சு நிக்கிறாங்க ரெடியா அடிக்கிறது. நைட் நேரத்துல நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. கரெக்டா சொல்றேன். அதான் உள்ள ஓபன் பண்ணா அவங்க அக்கா இல்ல, அந்த அக்கா இல்ல. அதான் நான் சொல்லிட்டேனே, அம்மா அங்க நிக்கிறாங்க அவனை அடிக்கிறதுக்கு ரெடியா. யார்கிட்ட பேசிட்டு ஒருத்தர் நான் சொல்றதை கேளுடா. சொல்லுங்க.
நாங்க இந்த இன்சிடென்ட் நடக்கிறது ஒரு 20 நாள் முன்னாடி ஒரு ஜோசியம் பார்க்கறதுக்காக ஒரு லேடிட்ட போயிருந்தோம். யாரு யாரு? நானும் எங்க அம்மா 2 பேரும். இல்ல நான் வந்து நீனும் ஜிம்மாக்காவும் நினைச்சிட்டேன். இல்லப்பா நானே நல்லா இல்ல நீ ஜிம்மாக்கா பத்தி பேசிட்டு இருக்க இல்லப்பா நானே எங்க அம்மா ஜோசியம் பார்க்கறதுக்காக இது ரியல். இது ரியலா நடந்த விஷயம். அந்த டோரை திறந்தாலும் அவங்க வெளில வராங்க. அந்த லேடி ஜோசியம் பார்த்த லேடி வெளில வராங்க. அவங்க வீட்டுக்கு எதுக்கு நீ அந்த நேரத்துக்கு போன? நான் போனப்ப அவங்க தான் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓ அவங்க ஏன் வந்தானா அதே வந்து கேக்குறேன். அவங்ககிட்ட கேக்குறேன் ஏன்க்கா வந்தீங்கன்னு கேட்டீங்களா? கனவு தானே வந்துட்டு போங்க. இல்ல உள்ள ஒரு பொண்ணு வந்துச்சு எங்க அது அடிங்கிறேன். ஒண்ணுமே சொல்ல. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு கையில ஒரு டெடி பேர் வச்சு பேசிட்டு இருந்துச்சு. அதாவது ஜிம்மக்கா. அவங்க என்ன சொல்றாங்க உடனே ப்ரோ ரியல் கிடையாது ப்ரோ கனவு இது. கனவுல பேச முடியாதுமாங்க. எப்படி பேசுறீங்க? இல்ல அதெல்லாம் நடக்கும் ப்ரோ. ஓரளவுலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். கனவே வந்தது இல்ல நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவருக்கு. இல்ல அதெல்லாம் நடக்கும். அவன் வந்து என்ன சொல்றான்னா இவன் அம்மாவும் ஜோசியம் பார்க்க போனதுன்னா உண்மை. அதெல்லாம் உண்மையான விஷயம் சொல்றீங்களா? அந்த பொண்ணு கையில ஒண்ணு வச்சிருந்தேன் அதை எடுத்துட்டு வாங்குறாங்க. உடனே அந்த பொண்ணு ஒரு டெடி பேர் வச்சிருந்த கையில கொண்டு போய் அந்த டெடி பேரை கொடுக்குறேன். அந்த டெடி பேரை தூக்கி வெளில போட்டாங்க. வீட்டு வெளில வீசி ஓடிட்டாங்க. வெளில தூக்கி போட்டதுக்கு அதான் அந்த டெடி பேரோட சேர்ந்து ஏதோ ஒரு உருவமா அப்படியே வெளில போன மாதிரி என்னடா உண்மையா எனக்கு பார்த்தமா அவளை ஃபர்ஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னடா நம்ம ஜிம்ம காரணம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஓகே பேய் கனவு போல இது அப்படின்னு எனக்கு கடைசியில தான் ரியலைஸ் ஆச்சு. இதே மாதிரிதான் திரும்ப ஏஞ்சிட்டியா கொண்டு வந்தியா திரும்ப கனவு? இல்ல நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா அடுத்து வருவாங்க அக்காண்டு ஒண்ணுமே. அதுக்கப்புறம் நான் டெய்லியும் கிரியேட் பண்ணி இல்ல நம்ம சொல்லுவோம்ல டெய்லியும் என்ன கடைசியா பாத்துட்டு படுக்கிற மாதிரி தான் கனவு. நானும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜிம்மக்கா வீடியோ தான் நைட் கிரியேட் பண்ணுடா நீ கனவே. எப்படிப்பா அது வந்து எப்படி உனக்கு முடியுதா கனவு? கனவா இருக்க வேணாம். நீயே கிரியேட் பண்ணணும். இருக்கு நம்ம அங்க போனா வந்தது அப்படின்ட்டு ஒரு இதை பண்ணணும்னு கனவோட ஜாயின் ஆயிடும். நிறைய அனுபவிச்சிருக்கான் போல. என்னமோ பண்ணிருக்கான். இவன் தான் எங்கேயோ சமைச்சு வேற யாரும் வாங்கின மாதிரி ஒத்துறான் பத்தியா? இல்லப்ப நானா தான் டெய்லியும் ஜிம்மக்கா வீடியோ பாத்துட்டு படுக்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் வேலைக்கு அவ்வளவு ஒன்னும் வரல. நீ என்னப்பா ஏதோ இதே மாதிரிதான் நான் ஸ்விக்கி ஓட்டிட்டு இருந்தேன். ஆமா இந்த ஒர்க்ல சேர்றதுக்கு முன்னாடி. ஆமா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஸ்விக்கி. நான் இப்போ வந்து ஐடி எம்ப்ளாயி அவரு. அதெல்லாம் அது கட் பண்ணிடுங்க. ஐடி எம்ப்ளாயர் அதோட பாத்தீங்க. இதே மாதிரிதான் இதை போட்டு ஆட்டிட்டே இருந்தா சவுண்ட் அங்கேயும் சரியா கைக்கில அழகா வச்சுக்க. சரியா இங்க வை இங்க வச்சுலாம் கேட்கலாமா? இப்படியே பேசுவா? இல்ல அதெல்லாம் அவனுக்கு கேட்கும். என் மைக்கு இருக்குல்ல அப்ப அவனுக்கு கேட்கும். அதெல்லாம் கிட்ட வந்து இதே போலதான் நான் ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கேன். அது ஆட்டாம இருக்க மாட்டேன். சரி பேசு. இதே போலதான் நான் ஸ்விக்கி இளையராஜா கையை ஆட்டியாரு. சொல்லு. இதே போலதான் ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் வந்து நான் 6 to 3 வரைக்கும் ஓட்டுவேன். காலையில வந்து வேற ஒரு வேலைக்கு போயிட்டு வண்டியை தான் ஓட்டுவேன். 6 to 3 சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு 3 மணி வரைக்கும். அப்படி ஒரு நாள் தான் பார்க்கும் போது ஊர் பேர் சொல்லுவா மடிப்பாக்கம். ஓகேவா? அங்க ஒரு காலனி ஒரு அபார்ட்மெண்ட் தான். மணி 10 மணிக்கு மேல அபார்ட்மெண்ட் உள்ள யாரும் சுகி உள்ள போக கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் காண போனாலுமே எது ஆனாலுமே எங்களதான் பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஏரியா அப்படிலாம் கிடையாது. நார்மலாவே எந்த பில்டிங்கா இருந்தாலும் அவங்க 10 மணிக்கு மேல உள்ள பில்டிங் உள்ள போக கூடாது. பில்டிங் உள்ள போக கூடாது. கிரவுண்ட் ஃப்ளோரா இருந்தாலுமே சரி. இவ்வளவு சுத்தி வளைச்சு இந்த விஷயத்துக்கு வர நல்லா இருக்கணும். இப்ப இந்த விஷயம் ஆர்டர் போட்டாங்கன்னா இல்ல நான் வெளில நிக்கிறேன் வாங்க அப்படின்றாங்க. வெளில என்ன செயினிங் அறுத்துட்டு வரது ஈஸியா இருக்கும். செயின அடிச்சல நீ உள்ள வாங்கணும்னு சொன்னா கூட பயப்பட மாட்டாங்க அவங்க. நீ வெளில வந்தாலும் பயப்பட இல்ல உண்மையாவே சீரியஸாவே நடந்தது. சொல்லுப்பா என்னன்னே சொல்லு. நீ அந்த போன் அடிச்சு பார்த்தா ஒரு பையன் தான் பேசினாரு. ப்ரோ இந்த மாதிரி நான் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆனா அதுல பேரு வந்து ஜெசிகான்னு தான் பேரு. அதனாலதான் அந்த ஆர்டர் எடுத்துருக்கேன். கேன்சல் பண்ணிருப்பேன். கேட்டிட்டு வச்சுட்டு போறோம் வந்து எடுத்து பையனா போன் எடுத்தாத்துக்கு ப்ரோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டெட் நம்ம இங்க எப்படி இருக்கோம் இந்த இப்ப இந்த ரூம் பார்த்துருக்கோம்னா இதே போலதான் நம்ம எப்படி இங்க ரூம் வந்துச்சோ அதே போல அந்த ரூம். ஆனா டெட் எண்ட் ஃபுல்லாவே டெட் எண்ட். ஓகே அந்த வீடு கிட்ட ஒரே ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. அந்த டெட் எண்ட்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு போயிட்டு மட்டும் ஆஃப் ஆயிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. உண்மையாவே நான் இதான் நடக்கும். இந்த விஷயம் நடக்கும். நானே நிறைய பார்த்தேன். லைட் டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்குதான்னு தோன்ற நேரத்துக்கு பாத்திருக்கேன். அந்த லைட் ஏதோ ஒரு இடத்துல ஆஃப் ஆகி அப்படிதான் இருந்துச்சு. நான் வந்ததுக்கு அப்புறம்
நான் வரதுக்கு முன்னாடில இருந்து அது அப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, பிராக்டிகலா இருக்கிறாரு. நானும் என் ஃப்ரெண்டும் தான் போனோமே. நைட் நேரம் வந்து எனக்கு பயம் உண்மையாவே. என்ன நீ இருக்கன்னா அடுத்து ஃப்ரெண்ட் அடுத்து இன்னொருத்தனை சேர்த்துப்பியா கதையில? இல்ல நானும் அவனும் தான் போனோமே. அவர்கிட்ட பேசிட்டேன். சரி ஓகே நீ கீழே நில்லுங்க, நான் செகண்ட் ஃப்ளோர் நான் வரேன் அப்படின்னாரு. நானும் நின்று பார்த்தேன், வரவே இல்லை. அந்த டைம் தான் தந்தூரி அந்த மாதிரி தான் நைட் டைம் அவர் ஆர்டர் போட்டிருந்தாரு. ஸ்ட்ரீட் டெட் எண்டு நீ என்ன சாப்பிட்டு மட்டும் உள்ள வச்சுட்டு போயாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு சவுண்டு கேட்டுச்சு, நாய் குலைச்சிது. சரி நாய் தானே அப்படின்னு நினைச்சிட்டு நான் வண்டியில என் ஃப்ரெண்ட் வண்டியில உட்காந்துருந்தா நான் தான் போயிட்டு கொடுக்கணும் அவர்கிட்ட, அவர் வராருன்ட்டு. நான் மட்டும் ஸ்வீட் ட்ரெஸ் போட்டிருந்தேன். அவன் போயிட்டு கொடுக்க கூடாது. நாய் சவுண்டு கேட்டுச்சு, நாங்கள் அப்படியே விட்டோம். சரி நாய் தானே குலைக்குது அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி அவருக்கு கால் பண்ணா பிஸின்னு வந்துச்சு. அவர் யார்கிட்ட அந்த லைஃப்ல பேசினாலும் தெரியல. நானும் ஒரு பார்க்கணும் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இன்னும் இருப்பேன். அவர் வரவே இல்லை. சரி ஓகே நம்ம ஆர்டர் கேன்சல் பண்ணிடலான்ட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி சொன்ன போது அவர் கீழே வந்தாரு. கீழே வந்துட்டு காலே இல்ல கீழே வந்து பார்த்தா அவர் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டாரு. சாப்பாடு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ற, வண்டி சீரியஸாவே ஸ்டார்ட் ஆகல. என்னடா அது வண்டி ஸ்டார்ட் ஆகல, பெட்ரோல் 2 பெட்ரோல் பார்த்தா பெட்ரோல் இருக்கு. சரி சாவியே போடல, சாவியை போட்டு வேற வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கியா? இது அப்படி கிடையாது, அது கிடையாது. பார்த்தா ஒரு சத்தியமே சொல்றேன், இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கும் போது ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சு பாத்தியா? ஆமா ஆமா, கொலுசு சத்தம் கேட்டுச்சு, ஒரே பயமாயிட்டு பார்த்தா அப்புறம் லாரி ஒண்ணு போகுது, அதுல பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கொலுசு சத்தம் நம்ம இந்த ரூமுக்கு வரப்ப போன் பேசிட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல டக்குன்னு நானும் திரும்பி பார்த்தேன், டக்குன்னு கொலுசு சத்தம் எங்க இருந்து கேக்குது அப்படின்னு பார்த்தா வேகமா லாரி, அதை பார்த்தா உள்ள பாட்டு ஓடிட்டு. அதே மாதிரி ஒரு வாட்டி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் சவுண்ட் கேட்டுச்சு, எனக்கு கேட்டுச்சு, அவனுக்கு கேட்டுச்சு. சவுண்டா? சீரியஸா? ஓகே ஓகே, எனக்கு கேக்குது உனக்கு கேக்குதாடா அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு எதோ கேட்டுச்சு. இப்ப பத்தி அதை பேசணும்னா வண்டி ஸ்டார்ட் பண்றதை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏறி போது கொஞ்சம் தூரம் போறோம். அந்த சலங்க சத்தம், அந்த கொலுசு சத்தம் கிட்ட வர மாதிரியே இருக்கு. உண்மையா நான் அலர்ட் சொல்ல சீரியஸாவே கிட்ட வர வர இருக்கு. அந்த லைட் சொல்லிட்டு இருந்த பத்தியா கேட்டு இருக்குப்பா உங்கள்ட்ட, புரியுதா இல்லையா? ஏத்தி கொண்டு முனையில ரோட்ல இறக்கிட சொல்லிருக்கு. இறக்கி விட்டு எந்திரிச்சு தண்ணி குடிச்சு வந்து நினைக்கிறேன். அதான பண்ணுவான் அதுல டிமாண்ட் காலையில. அந்த கொலுசு சத்தம் வந்து எங்களுக்கு வர வர கிட்ட கேட்க ஆரம்பிச்சிச்சு. என் ஃப்ரெண்டும் ஆமா மச்சான் எனக்கு சவுண்ட் இல்ல ஏதோ பொண்ணு அப்படின்னு இருக்கான். வண்டியை விட்டே இருக்கு, பொண்ணு வண்டியில வர வர சவுண்டு கொலுசு சத்தம் வர வர கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. மச்சான் ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு. வண்டி எங்கேயும் நிறுத்தத, நேரா போயிட்டு இருக்கோம். ஒரு வாட்டர் டேங்க் தான், சென்னையில வந்து வாட்டர் டேங்க் வந்து கேன் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. எப்படின்னா கருப்பு கலர் டேங்க் தான், சீட்டுக்கு வச்சிருப்பாங்க. டப்புல அதை எடுத்து ஒரு பூனை ஊச்சி டப்புன்னு ஓடுது, வண்டியில குதிச்சு ஒரு பார்த்தா உன் ஃப்ரெண்ட் நடந்து போயிட்டு இருக்கான். பின்னாடி திரும்பி பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதான ஒரு இடத்துல போயிட்டு எனக்கு எல்லாரும் திரும்பி பார்த்தா அந்த கொலுசு சத்தமும் காணும். எங்களுக்கு அந்த அரட்டையிலே நாங்க இங்க இருந்து போயிட்டு இருக்கோம். சீரியஸாவே நடந்துச்சு இது. இப்ப நான் சொல்றப்ப உங்களுக்கு ஜாலியா இருக்கும். கடைசி வரைக்கும் பார்சல கொடுக்கல, பார்சல் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொலுசு சத்தம். அவரு கிடையாது பெய் கால் இல்லைன்னா அவரு என்ன தெரியுமா, நமக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா ஃபீல் ஆகுதுல நிறைய இடத்துல நமக்கு. வந்தோம் இதே மாதிரி பூச்சி கொலுசு சத்தம் இல்ல இது வேணா ஃபீல் ஆயிருக்கலாம் நிறைய உனக்கு நிம்மதி. அதான் தெரியல நமக்கு அது உண்மையா பொய்யெல்லாம் தெரியல. அந்த இடத்துல அப்படியே அரட்டு போயிட்டு கையெல்லாம் சிரித்துட்டு போயிட்டு எனக்கு சீரியஸாவே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது நைட்டு ஓட்டதே கிடையாது. எங்க இங்க தங்கி இருந்தேன், ஒரு ஹோட்டல் ஒன்ல தங்கி இருந்தா இருக்கா? உத்தரப்பிரதேஷ். அது சரியான ஸ்டோரி அது சொல்ல கேட்டிருக்காங்க. ஆமா ஃபுல்லா டிராவலிங்ல தான் இருப்பான். டிராவலர் நம்மளோட பெரிய டிராவலரும். நம்ம வந்து வருஷத்துக்கு 3 ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். என்ன ஒர்க் பண்றாரு? ஒரு பெரிய லெவல்ல காம்ப்ளிகேட்டட், அது சொல்ல முடியாது. அது அவனுக்கே இது வரைக்கும் காம்ப்ளிகேட்டட் என்ன ஒர்க்குங்கிறது. சரி அவன் ஸ்டோரி சொல்லிட்டேன், நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஹரித்வார்ல இருந்து யூபி போனேன். அந்த ஏரியா எப்படின்னா ஒரு மாதிரி கசகசன்னு உள்ள ஏரியா தான் அது. கிரௌடான ஏரியா. இப்போ போனோம்னா ஈலாம் ஆலையை தூக்கிட்டு போயிடும், அவ்வளோ சுத்திட்டு கிடக்கும். எப்பவுமே ஹோட்டல் வந்து வெளில தான் எடுப்போம். நல்ல ஹோட்டலா பார்த்து தேடி தான் எடுப்போம். போனோம் அலைஞ்சு தான் எடுத்தது. ஆனா ரூம் கிடைக்கல ஒன்றும். சரி ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு இடம் கிடைச்சி. அங்க ஏரியா அப்படின்னா ஒரு மாதிரி தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. முஸ்லீம் ஏரியா அது. பசங்க நிறைய பசங்க, சின்ன சின்ன பசங்க நிறைய இருக்கும். அங்க வந்துட்டு கரண்ட் நைட் ஆனா கரண்ட் அப்பப்ப ஆஃப்னா அதான் நீ அந்த ஸ்பிரிட் வரல, நம்ம லைட் ஆஃப் ஆனா வந்து போயிட்டு எடுக்கிறப்ப தான் சொன்னான் கரண்ட் கொஞ்சம் இருக்காது, டிஜி ஓடும் அப்படின்னு சொன்னான். டிஜியும் ஓடலாங்க. போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் வந்துட்டு ரூம்ல இருந்தேன். அப்படியே நார்மலா போயிட்டு இருந்துச்சு. ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தது ஒரு
12 மணி போல கரண்ட் போயிட்டு கரெக்டா 12 மணிக்கு ரூம்ல இருக்கவே முடியல. வேருக்கு வேற இருக்கும். ஆமா 12 மணி டிப்பா இருக்க போகுது பாத்துக்கிட்டியா? போயிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு கரண்ட், போயிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. ரூம்ல இருக்க முடியல, செம வெயில். இப்ப சம்மர் டைம்ல தான் அது. ஆமா செம வெயில், இருக்கவே முடியல. சரி மாடியில போய் படுப்போம். அவன் ரிசப்ஷன் ஆளுங்களே மாடியில தான் போய் படுத்துருந்தாங்க. இவனால படுத்துட்டு கிடக்கானுவான். 1000 கொடுத்துட்டு என்னடா மாடியில போய் படுக்கிற மாதிரி ஆயிட்டே போய் மாடியில படுத்துட்டேன். இப்ப தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 2 மணி போல மினுக்கு லைட்டு போயிட்டு ஆஃப் ஆயிட்டு இருந்து, சரியா தூக்கமும் வரல. அப்புறம் ஒரு 2-3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட எடுத்து வச்சிருந்தேன் அதை. ஆமா நான் காட்டி இது கடைசியா நம்ம அந்த வீடியோ ஆட் பண்ணுவோம். இதுல ஃபுல்லா கேளுங்க, கடைசியில அந்த வீடியோ ஆட் பண்ணுவோம். அதுல 3 மணி 3-2:30 இருக்கும். ஒரே சத்தம், நாய் எல்லாம் குலைச்சிட்டு இருந்துச்சு. அந்த ஏரியா எப்படின்னா நைட் டைம் நம்ம ஊர்லாம் அந்த என்ன பள்ளிவாசல் என்ன சொல்லுவாங்க, ஆமா சொல்லு ஓதுவாங்கல்ல, ஆமா அது நம்ம ஊர்ல என்ன நைட்லயே ஓதுவாங்க. இல்ல விடிய காலைல ஓதுவாங்க. அங்க நைட் எல்லாம் ஓதிட்டே இருந்தாங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரி தான். அதான் நைட் டைம் கரண்ட் போயிட்டு நீங்க மட்டுமா இல்ல நிறைய பேர் படுத்து? இல்ல அவன் ஒருத்தன் தான். அவனோட ரிசப்ஷன் ஆளுங்க இருந்தானுங்க. அவங்க என்ன இல்ல அந்த நேரம் இல்ல. அவனுக்கு உஷாரா தெரிஞ்சிச்சு போல, இந்த டைம் இங்க இருக்க கூடாது அப்படின்னு அவனுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு போல. டெய்லி போயிட்டு வரும் போல. நான் மட்டும் தான் படுத்திருந்தேன். டேங்க் வாட்டர் டேங்க் இருந்துச்சு. அந்த வாட்டர் டேங்க்னா வாட்டர் டேங்க் பிளாஸ்டிக் டேங்க் இல்ல, சின்டெக்ஸ் இல்ல, பில்டிங் மாதிரி. ஓ அதுலயே கட்டினது. ஓகே அது கீழே ஏதோ ஒண்ணு என்னமோ இருக்கா மாதிரி இருந்துச்சு. நம்ம என்னமோ இருந்தது அங்க. சரி எனக்கு அங்கிருந்து எந்திரிச்சு போறதுக்கும் கீழே போனா தூக்கம் போயிடும். சரி வா பரவாயில்ல இருக்கட்டும். அந்த பேசிட்டு உட்காந்துருப்போம். அதான் யாரும் இல்ல, என்ன ஊர் உனக்கு? அது ஓரமா தானே இருக்கு, அது பட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி நானும் அந்த காலையில போய் பாத்தியா? அங்க எதுவும் அப்ப தெரிஞ்சுதா? எதுவும் அந்த இடத்துல வித்தியாசம் தெரிஞ்சுதா? காலையெல்லாம் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியல. அப்புறம் தான் கேட்டேன், உங்கள்ட்ட கேட்டேன். ஆமாப்பா அது டெய்லி வரும் போவோம். அது நீங்க எதுவும் பண்ணலன்னா அது பட்டே பேசாம இருக்குங்க அப்படின்னு அவனும் சொன்னானுமோ இல்ல அது இந்த ஏரியாவே இந்த ஏரியாவே எப்படின்னா அப்புறம் என்னது கொண்டாந்து இங்க கட்டுறீங்க வேற இல்ல. அவனும் அதான் கரண்ட் அதனாலதான் போயிட்டு வருது இங்க ஏரியா. எல்லாம் அவனுக்கு தெரியுது, தெளிவா தெரியுது. அந்த டைம்ல அவனு இல்ல, நைட் டைம்ல அவன் என்னடா இங்க வண்டியா காணும் எல்லாமே நோட் பண்ணிக்கிறேன். வண்டியா காணுங்கிற மாதிரி நைட் ஆனதான் அந்த டைம்ல கிளம்பிடுறானுவோ. டைம் போய் கீழே போய் படுத்து போல தம்பி இந்த சைடு ஏன் நீங்க 12 மணிக்கு பேய் வரும், அதை சொல்ல 11:45 நீ வருவியா அந்த மாதிரி தான். யூபில என்ன ஹோட்டல் ஓடுது தயவு செஞ்சு அங்க போயிடாதீங்க யாருமே. யூபில என்ன ஏரியா அது? யூபில கரெக்டா ஏரியா தெரியல, நான் பாத்துட்டு கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்றோம். கண்டிப்பா அந்த சைடு யாருமே போயிடாதீங்க. ஏன்னா ஓனரே சொல்றாங்க இருந்த மாதிரி கண்ணாடி இருந்தா கண்ணாடியன் இல்லவனே ஓனரே சொல்றாங்களா அந்த இடம் அப்படிதான்ட்டு, இந்த இடம் இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருங்கன்னு சொல்றாங்க. இப்படிதான் நைட்ல வந்துட்டு போவோம், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நினைக்கிறாங்களாம். இது உண்மையா நடந்த கதை. அது கண்டிப்பா இல்ல, வீடியோவே நம்மள்ட்ட இருக்கு, அவன் காட்டிருக்கான் வீடியோ. அந்த வீடியோவை நான் ஆட் பண்றேன். அதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தெரியல, கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா. ஓகே, கீழே என்னால் தூங்க முடியல, அதனால் மாடிக்கு வந்து படுத்திருந்தேன். நான் மட்டும்தான் படுத்திருக்கேன். எங்கள் பக்கத்தில் எதுவும் கரண்டு விட்டு போயிட்டுருக்கு, அதனால் என்னால் கீழே படுக்க முடியல. மேலே வந்து படுத்தேன். டக்குன்னு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆனிச்சு, என்னன்னு தெரில. என்னன்னு பார்க்குறப்போ அங்கே தெரியுது, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு டேங்கு கீழே என்னமோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. கிட்ட போய் நான் பார்க்கல, அது தேவையில்லாத வேலை. அது கிட்ட போய் பார்க்குறது பார்க்கணுன்னு ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்குது. ஆனால் வேணாம், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். இப்படி தோணி என்னால் கீழே போய் திரும்ப படுக்கிறதுக்கு தோணலை, எனக்கு இங்கேயே தான் இருக்குன்னு தோணுது. பார்ப்போம், காலையில் பார்ப்போம் அது என்னவா இருக்கும்ன்ட்டு. நம்ம இதெல்லாம் விட நமக்கு இங்க ஒண்ணு நடந்துச்சா, நம்ம எல்லாம் சேர்ந்து போறப்ப ஒண்ணு ஐயோ பயங்கரமான கதை அது. என்ன அது விஷயம் நான் தெளிவா ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாரு. அது எப்படின்னா, நாங்க வந்து மூணாறு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் கேரளா போயிருந்தோம், கேரளால மூணாறு போயிருந்தோம். மூணாறுல இருந்து வர்க்கால வந்திருந்தோம். அங்க இருந்து திருவனந்தபுரம் ரூட் வழியா என்ன வருது, நாகர்கோயில் வந்தியா ரிட்டர்ன் வந்தோமா. திருவனந்தபுரத்துல இருந்து ரிட்டர்ன் வர அந்த ரூட், தமிழ்நாட்டுக்கு வர அந்த ரூட்
அது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டருக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி கேரளால தான் இருக்கும். அந்த ரூட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதே நீங்க ஆரம்பி எல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா செல்லு 2 ரைட்டையும் எடுத்து அடிச்சுட்டு வர சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒரு ரோடு, அந்த ரோட்ல நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நாங்க 2 பேரும் ரொம்ப பேசிட்டு வந்தோம். மொத்தம் 6 பேர் போயிருந்தோம், 3 பைக்கு. இந்த பையனும் இன்னொரு பையனும் ஒரு பைக்கு, நானும் இவனும் ஒரு பைக், இவனும் அங்க பையன் தூங்கிட்டு இருக்கான், அவனும் ஒரு பைக். 3 பேரும் வந்துட்டு இருந்தோம். என்ன ஆச்சுன்னா இந்த பையன் ஃபர்ஸ்ட் குரூப் எங்க அந்த அன்னைக்கு அந்த ட்ரிப்புக்காக ஒரு குரூப் இருந்துச்சு. அதுல ஒரு மெசேஜ் போட்டான், இந்த ரோட்ல கொஞ்சம் பாத்துவாங்கடா, ரோடே சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. 3 பேரும் தனித்தனி பைக்ல வந்து தனித்தனி இடம், கிட்டத்தட்ட இவனுக்கு எனக்கு ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், எனக்கு இவனுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருவோம். இவனுக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த இடத்துல இது எந்த இடம்னா கரெக்டா நம்ம தமிழ்நாட்டு பார்டருக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி, அதாவது கேரளால. ஆமா கேரளா, ஆமா ஆமா அந்த ஏரியா தான், அந்த ஏரியா தான். இவனுக்கு தோணுது என்னன்னா நம்மள யாரோ ஃபாலோ பண்ற, யாருமே கிடையாது, ஒரு பைக் ஒரு வெஹிக்கிள் கிடையாது. இவன் சொன்னது அதான், ஒரு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. நான் நீ குரூப்ல சொன்னது என்னன்னா அந்த ஏரியாவே சுத்தமா சரியில்லைவனே, பாத்துவாங்க ஏதோ நிக்கிற மாதிரி பெரிய. ஆமா அதுல இருந்து உனக்கு அது கரெக்டா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பார்த்த மாதிரி இருந்துச்சு உனக்குன்னு சொன்னேன். நீ சொல்லி குரூப்ல முடிச்சிருக்க, உடனே கால் பண்ணான். மாப்பிள்ள ஏதோ ஒரு கருப்பா ஏதோ பார்த்த மாதிரி இருக்குடா, பார்த்ததுல இருந்து சரி இனியும் பார்த்தா அவனு சரியா பேச மாட்டான். நீ சொன்ன பத்தியா அந்த ஆடியோ அவன் பார்க்கவே இல்ல. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆடியோ பார்த்தான். இல்ல இவனு பார்த்தா இல்ல மச்சான் ஏதோ இருக்க மாதிரி இருக்கு, இனியனும் பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். நாங்க அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல நின்று பேசணும். அப்பதான் தெரியுது இவன் வந்து அவங்க சொன்ன ஆடியோவே பார்க்கல. இவனுக்கும் அது ஃபீல் ஆயிருக்கு, எங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கு, அவனுக்கும் ஃபீல் ஆயிருக்கு. சீரியஸாவே அது இப்பயுமே அது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரியல. இருட்டுனா இருட்டு, சஜாந்திர இருட்டு. அதான் இதை சொல்ல மாதிரி கேரளா போனீங்கன்னா பைக்ல கார்ல தயவு செஞ்சு போனீங்கன்னா விடிய காலைல நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல ரிட்டர்ன் கீழே இறங்காதீங்க. ஏன்னா கேரளாவுக்கு லோடு மேல இருக்கு. கேரளா ஆமா தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, கேரளாவுக்கு லோடு மேல ஏறிக்கிட்டு இருக்கும். அதாவது லாரிலாம் லோடு மேல ஏறிட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப மோசமா ஓட்டுவாங்க வண்டி. அதனால தயவு செஞ்சு அந்த டைம்ல யாருமே இறங்காதீங்க. மினிமம் காலேஜ் டைம்ல கீழே இறங்க பாருங்க கேரளால இருந்து. சரி ஓகே, இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுப்போமா? காலையில ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம ட்ரெக்கிங் போறோம் ஒரு இடத்துக்கு. கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் போறோம். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, திருச்சியில இருந்து பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. கடைசியில தான் போறோம். நம்ம 5 பேர் வந்து சொல்லலாம், இந்த வீடியோல 4 பேர் வந்திருப்பாங்க. அந்த ஒருத்தன் யாரும் வந்து காட்டுறேன், அப்படியே பாத்துங்க. இவனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது டக்குன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னா அந்த டிமாண்ட் காலனி படம் பாத்தீங்கன்னா இவனை 3 பேரும் வாட்டி படம், ஒருத்தங்க தூங்கிட்டு இருப்பானே அதே மாதிரியே இருக்கு, அதே ஜெர்சில இருக்கு, அதே டிஷர்ட்ல இருக்கான். வேற உண்மையாவே அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப அப்படியே தலையில வச்ச கையை தூக்கி நெஞ்சில வச்சானா உங்களுக்கே தெரியும். அந்த டிஷர்ட்டுக்கும் கழுத்துல கிடக்குற டாலருக்கும், டாலர் இல்ல அந்த கர்ச்சிப்புக்கும் உங்களுக்கே தெரியும் அது என்னன்னு. உங்க ஃப்ரெண்டு ஏற்கனவே இறந்துட்டாருங்க, உங்க கூட இருக்கிறது யாருன்னு தெரியல மகள, அந்த மாதிரி இருக்கான் தலைவன் பாக்குறதுக்கு உண்மையாவே. 6.5 hours later. வெல்கம் பேக் டு ஹை விலாக்ஸ். இன்னைக்கு டே 2. நாங்கள் திருச்சியிலேருந்து விடைபெறுகிறோம். எங்கே போகிறோன்ட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் பைக்கில் கண்டினியூ பண்ணுறேன் நான். ஓகேவா ப்ரோ? ப்ரோ பண்ணுறோம். எங்கே போகிறோம்? பைக்கில் போயிட்டு டீ கடையில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீ கடை போய் டீயை குடிச்சிட்டு ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், நம்ம போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே தான் இருந்தோம் கைஸ். செம்ம பண்ணி அங்கே சூப்பராக வந்துட்டு இருக்கு சூரியன். எல்லாம் இருக்கு, கிளம்பிட்டோம். நான் இப்போ எங்கே போகிறோங்கிறது ஒரு டீ கடையில் உட்காந்து முடிவு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 6வது இங்கே தான் கைஸ் இருந்தோம் நாங்கள். ஆமாம் தனியாக இருக்குது, ஒரே ஒரு இடம் மட்டும், R2K ஹோம் ஸ்டே. ஓகே ப்ரோ. கிளம்புமா? போகிறோம். ஹாய் எஸ், வெல்கம் பேக் டு ஐ விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா
ட்ரெக்கிங் போகிறோன்ட்டு நேற்று பார்த்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்காதவங்க போட்டிருக்க வீடியோ பாருங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலைமலை. இந்த இடத்துக்கு தான் நம்ம ட்ரெக்கிங் வந்திருக்கோம். ஓகே, அவன் சொன்னதுதான். அதோ தெரியுதா ஒரு மலை, வீடியோவில் தெரியுதான்னு தெரியல கிளியரா. அந்த மலைக்கு தான் நம்ம ட்ரெக்கிங் வந்திருக்கோம் இப்போ. ஆனால் வெயில் அதிகமாயிட்டு, காலையிலே வருவோம்னு பார்த்தோம், தூங்க எந்திரிக்க முடியல. ஏன்னா நம்ம நைட்டு அந்த வீடியோ முடிக்கிறப்பே கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு. ஆமாம், 3-4 ஆயிடுச்சு. பார்ப்போம், ஒரே மேகமாக தான் இருக்கு. மேலே ஏறி பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன ஒன்றுனா, இங்கே கோயிலுக்கு வரணும்னா நீங்கள் அவுட்டர்லேயே சாப்பிட்டு வந்துடுங்க. இங்கே சாப்பாடு எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே சாப்பாடு, தண்ணி பாட்டில் என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம ட்ரெக்கிங் போகிற இடத்த நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதாவது கரெக்டாக இன்னும் ஒரு 900 மீட்டர் தான் ஆகும். நல்லா மதிய நேரத்துக்கு வந்துட்டோம். காலையிலே வந்தால் ரொம்பவே நல்லா வந்துடுவோம். இப்போ கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆகலை, 8:50 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. இப்போ நம்ம இந்த ஏற போகிற மலை பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்தில் இருக்குது. இந்த வெயிலில் நம்ம எப்படி ஏற போகிறோன்னே தெரில. அது இல்லாமல் அங்கே வந்து தண்ணியும் கிடைக்கான்னு சொல்லிட்டாங்க. பாதி தூரம் போனதுக்கு தான் தண்ணி கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மள்ட்ட ஒரு தண்ணி பாட்டில் ஒரு 3 லிட்டர் இருக்குது, வச்சு பார்த்துக்கலாம் தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் இன்னொன்று வந்து தலைமலை வர நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இந்த திருச்சி வழியாக தலைமலை வர உங்களை சொல்கிறேன், மேக்ஸிமம் முசிறி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே, அதாவது முசிறிக்கிட்டே ஏதாவது சாப்பிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க, இல்லை அங்கேயே சாப்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த வெயிலில் சாப்பிடாம மேலே ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்த்துக்குங்க. ரோட்டை பாருங்க எப்படி இருக்கு. இங்க ரொம்ப உங்களுக்கு அட்வென்ச்சராக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து தலைமலையோட என்ட்ரன்ஸு. இதில் தான் நம்ம இந்த மலையோட உச்சிக்கு தான் இப்போ ஏற போகிறோம். வெயில் இப்போயே பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்குது. இன்னொன்று வண்டிலாம் பிரச்சனை கிடையாது, சேஃப்டி தான். பார்க்கிங் இல்லைனா கூட சேஃப்டியாக நிறைய இடம் இருக்குது. அதுமாரி கொட்டா நிறையா இருக்குது. கார்லாம் கூட இங்கே தான் பார்க் பண்ணிட்டு போகிறாங்க. காரை எடுக்க முடியாது, வண்டி எடுத்து போயிடுவானுங்கிறீங்களா? எல்லா வண்டியும் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்மெட்டும் இங்கே வச்சுட்டு போகலாம். யாரும் எடுக்கிறதுக்கு வேலை இல்லை. இந்த குரங்குங்க தொல்லை மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த ஒன்றுக்கே இதுமாரி தான். அப்புறம் பஞ்சாயத்து இந்த மாதிரி இருக்கும், ஆளு கேட்ட எல்லாமே லாக்குடு. ஓகே, நம்ம போகிறோம். இங்கே தலைமலையில் ஒரு இடத்துல பேக்லாம் சேஃப்டியாக வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அங்கே தான் பார்க்குறோம் நம்ம எங்கே போகிறாங்கன்ட்டு. நான் பார்த்தேன் இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. ஓகே, இந்த இடம் தான் அது. ஒரு வீடு தான் இது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க பேக்லாம் பத்திரமா. ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கீழே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் உள்ள சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைமலை ஏற ஆரம்பிக்கலாம். சைடில் ஒரு ரூட்டு போகும், இது வழியாக தான் நீங்கள் தலைமலை ஏற ஆரம்பிக்கணும். ஆமாம், ரொம்ப சேஃபாக வாங்க. குரங்கு அவ்வளோ குரங்கு இருக்குது. ஓகேவா? ஆனால் 12 மணிக்குள்ளே வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்சு மைக்கு தேவையில்ல நினைக்கிறேன். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே இன்றைக்கி வந்து யாருமே மலை ஏறல என் காலில் இருந்து. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏறணும்னு சொல்கிறாங்க. அதனால் மேலே ஆள் இருக்காங்களா இல்லையானே தெரில. சரி, ஓகே, வந்துட்டோம், கண்டிப்பாக ஏறி ஆகணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் போகிறோம். இப்போ பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். பாறை தான், ஃபுல்லாகவே பாறை தான். நீங்கள் இதை பார்த்துட்டீங்கன்னா பர்வதமலை வந்து உங்களுக்கு 3வது மலை வரைக்கும் உங்களுக்கு படி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வெயில் டைம் வேறு வந்திருக்கும். மணி 10 கரெக்டாக 10 மணிக்கே இவ்வளோ வெயிலுங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. இது மொத்தமாக 7 கிலோமீட்டரு. இங்கேருந்து 7 கிலோமீட்டர், அதாவது 3500 அடிக்கு மேலே போக போகிறோம் நம்ம. ஓகேவா? அதே போல் இதில் என்ன நமக்கு ஒரு நல்ல விஷயம்னா, நம்ம வெளில வந்து ஏதோ காய்கறி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தோம்னா இங்கே சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. ஆமாம், இது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம், அதனால் எங்களுக்கு எதுவும் தெரியல. கீழே உள்ளவங்கலாம் சொன்னாங்க, நீங்கள் அரிசி இங்கே இருக்கும், நீங்கள் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மேலேயே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே சாப்பாடு கிடைக்காம நாங்கள் இங்கே தான் வாங்கியிருக்கோம். ப்ரெட்டு, பிஸ்கட்டு, தண்ணி பாக்கெட்டி தான் வாங்கியிருக்கோம். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ரொம்ப சேஃப்டியாக எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. ஏன்னா நிறைய குரங்குங்க இருக்குது போகிற வழியில். பாதையெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு. அதனால் வரவங்க சாப்பிடையாச்சும் வந்தீங்கன்னா சேஃப்டியாக எடுத்துகிட்டு போங்க. இந்த அளவு நீங்கள் வரப்போ சாப்பிட்டே வந்துடுங்க. மெயின் இதுதான். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு.
பாதை ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இன்னொன்று அவர் சொன்ன மாதிரி இந்த மலையில் இன்னைக்கு நாங்கள் மட்டும் தான் ஏறுற மாதிரி இருக்குது. எனக்குமே யாருமே காணுமே இல்லை. பார்த்து சைட்லலாம் கொஞ்சம் முள் இருக்குது, பார்த்துக்கேன். அதை தெரியுது பாருங்கள். நாங்கள் நெட்டில் பார்த்த வரைக்கும் அங்கே தான் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே இருக்குது. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா எல்லாம் ரீல்ஸு தான். பரவாயில்லப்பா, நம்ம கூட ஒருத்தங்க ஏறுறாங்க, பார்த்துக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. மேலே ஆயிருக்காங்க. இது மேலே போயிட்டு வரீங்களாண்ணா? மேலே போயிட்டு வந்துட்டீங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. அவங்களே மேலே போலியாம் பார்த்தீங்கனாலே. அப்போ தான் அவங்கள்ட்ட கேட்டோம், சும்மா உட்காந்துருக்காங்களாம். ட்ரெக்கிங்கில் வர இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. ஏன்னா ஸ்டெப்ஸ் கிடையாது. எல்லாம் என்ன கல் எப்படி இங்கே வந்து தெரியல. மழை தானே, கல் வர்றது என்ன ஆச்சரியமா தெரியல. சில இடம் என்ன ஆகுனா இப்படி 2 பாதையாக பிரியும். அந்த இடம்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கல் இதுமாரி ஒரு சின்னதாக ஒரு அம்பூரி போட்டிருக்கோம். அந்த இடத்துல அப்படியே நீங்கள் போயிட்டு மேலே போகலாம். அடிக்கடி நாங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். 1 கிலோமீட்டர் ரைட் ஆகுள்ள உனக்கு? ஆமாம். ஏதோ சின்னண்டா ஒரு செலவில் ஸ்டார்டிங்கில் ஒரு கோயில் இருக்குது. 2வது கோயில். ஆமாம். சரி, எதுக்கு தாத்தா இந்த மாதிரி கல்லுலாம் அடிக்கிருக்காங்க? தெரியல சாமி. அந்த கல் அப்படி அடுக்குனாக்கா நமக்கு கடன் கப்பி இருந்தாக்கா கடன் குறைய அப்படிம்பாங்க. புள்ள குட்டி இல்லாதவங்க இருந்ததுனாக்கா அவன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா சேலாக இருந்தாக்கா அந்த கல் ஒரு கல்லை கலக்கி விட்டுருவாங்க. சரி சரி தாத்தா. மேலே ஐயர் இருக்காங்களா இப்போ போனால்? தெரியுமா? இல்லை சாமி, தெரியல, நான் போனதில்லை. சரி ஓகே. பார்த்தீங்கனாலே இந்த கல் எதுக்கு அடிக்கிறதுக்காக எங்களுக்கே தெரியல. அவருக்கும் தெரியல நான் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவரை சரியாக சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாரா இல்லை உண்மையாக அதான் தெரில. மேலே காட்டுங்க அப்படியே கொஞ்சம். என்ன வியூ பாரு. இதே க்ளவுட்லேயே இருந்துச்சுன்னா சூப்பராக வந்துடும். கண்ணு தெரியாமல் கூட மலைக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்தா மலைக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியாடா இருக்குங்கிறியா? ஆமாம், ஆனால் வழுக்கும் ப்ரோ. குரூப் வந்துச்சு, எங்கடா ஆளை காணும் பார்த்தா நமக்கு முன்னாடி ஏறி வந்து இங்கே உட்காந்துருக்கோம். டைட்டாகவும் நினச்சேன் நான் பாதி தூரம். ஏன்டா இங்கே உட்காந்துட்டீங்க? நம்மளுக்காக தான் மனோவர். கடை எங்கேயுமே கிடையாது. வரப்ப நீங்கள் சாப்பிட்டு வந்துடுங்க. இங்கே இருக்கோ அப்படின்னு நம்பி எங்களை மாதிரி ஏமாந்து வந்துடாதீங்க. இல்லை கடை இருக்கும். தீபாவளி நல்லா உத்துட்டு போனாக்கா சாப்பாடு கிடைக்கும். கோயில்கிட்ட ஆனால் பாடியாக தான் போனோம். கோயில்கிட்ட சாப்பிட்டு இருக்கோம். திடீர்னு புளி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு. இதுதான் கேட்டீங்களா? ஏன் அடிக்கடிக்கு வச்சிருக்க மாதிரி இருக்காது? அதான் என்னன்னா அவர்கிட்ட கேட்டோம் ஃபர்ஸ்ட், ஏன் தாத்தா இந்த கல் அடிக்கடிக்க வச்சிருக்காங்க? அது தெரியலப்பா அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து இது வந்து அந்த குழந்தை குட்டி இல்லைன்னா அடிக்க வைப்பாங்க. அப்புறம் வீட்டுல கடன் இருந்தா வீட்டுல கடன் பிரச்சனை எதுவும் இருந்தா அடிக்க வச்சா சரியா இருப்பாங்க. இதே மாதிரி திருப்பதி அடிக்க வச்சிருப்பாங்க. அது கேட்டோம் எதுக்கு அங்கன்ட்டு. அங்க கேட்டதுக்கு நீ வீடு கட்டலனா இதை அடிக்க வச்சுன்னா டக்குன்னு கட்டிடலாம்ப்பா. எவ்வளவு தூரம் அடிக்க வைக்கிறேன் அவ்வளவு பெரிய வீடு கட்டலாமா அப்படின்னாங்க. நான் ஒரு நல்லா இவ்வளவு தூரத்துக்கு அடிக்க வச்சுக்கோங்க. நான் போயிட்டு இப்ப 2-3 வருஷம் ஆகுது, ஒண்ணுமே இது வரைக்கும் வேலைக்கு ஆகுது. அத மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டு இல்லைன்னா வேற எவனா அடிக்க என் கல் எடுத்து அவன் அடிக்கிட்டு போயிருப்பான் போல. எதுக்கு நம்ம அந்தாண்ட போய் எடுத்துக்கிட்டு இந்த கண்டை அடிக்க வச்சிருக்காங்க? பின்னாடி ஒருத்தன் நம்ம கூட அவனாதான் இருக்கும். யாரு? அபி. அவன் இப்ப முன்னேறி போயிட்டான் ஒரு இடத்துல. எல்லாம் நாங்க காலைல கிட்ட 5 மணிக்கெல்லாம் ஏறணும் நினைச்சோம். கடைசியில டைம் பார்த்தோம்னா 10 ஆகுது. 5 மணிக்கு இந்த இடத்துல வந்தோம்னா செம்ம வியூல ஏறி இருப்போம். என்ன பண்றது, நைட்டு நாங்க போன வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போன வீடியோ முடிக்கிறதுக்கு நைட்டு கிட்டத்தட்ட 3:30 மணி ஆயிட்டு. அதனால எந்திரிக்க முடியல. இன்னும் சீக்கிரம் தூங்கிருக்கான்டா. பொறுப்பு பின்னாடி போய் படுத்தோன்னா தூங்கிருக்கான். அந்த மெக்கானிக் வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. மேல ஆளுங்க சாப்பாடு போடுவாங்களா? ஆளே இல்ல. மேல கோயிலே திறந்துதான் தெரியல இது வரைக்கும். போனாதான் தெரியும். நம்ம போய் பாத்துட்டு சொல்றாங்க கோயில் பாத்துட்டு சொல்லுங்க. பார்த்தாலும் சோறு சோறு சோறு. பாத்தீங்களா, எங்களுக்கு முன்னாடி நாங்களாம் ஃபர்ஸ்ட் ஏறணும்னு நினைச்சோம். பார்த்தா ஒரு 20 பேர் வராங்க.
நம்ம எடுத்துப்பா கொஞ்சம் ஒரு 400 நம்ம எடுத்து இல்ல சொல்றேன், அவங்க ஹால்ட் போடுறப்ப நம்ம இல்ல சொல்றேன், என்ன சொல்றேன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும். சொல்லு ப்ரோ, நேத்தி சொன்ன மாதிரி தான் இல்லைங்கலாம் சொல்லாதீங்க. சொன்னப்பா நம்ம சித்தன் நமக்கு அண்ணன் இருப்பா இது இல்லையா, அவர் பேசுறது நம்ம பேசுறதுனால அது காப்பி ஆகாது. இப்போ அண்ணன் பேசுறது நீ பேசுனா அது காப்பி சரிங்க. அதே போலதான் சித்தாந்தனும் பாட்டு பாடுறாரு, அனிருத் நம்ம தம்பி தானே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே பாடுறாரு. அவர் சொல்லணும், நம்ம சொல்ற சித்தன் நம்ம அண்ணன், அது மாதிரி அனிருத் தம்பி பேர் தான் பாக்குறேன். சித்தன்னா இது நான் காரணம் கிடையாது, இவனுக்கும் உங்களுக்குள்ள டீலிங்க நீங்க பேசிங்க. உங்களுக்கும் அனிருத் அண்ணனுக்கும் இதை பார்க்க போற மாதிரி அவன் சொல்லிட்டு அதுதான் அந்த கான்பிடன்ட் தான் எனக்கு வந்து பிடிக்கல. சரி ஓகே गाइस, இவ்வளவு நேரம் உட்காந்து முடிஞ்ச அளவு தான் சாப்பிட்டுருக்கோம். இன்னும் இவ்வளவு இருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய்க்கு அவனாச்சும் காலையில இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவானா? யாரு வாங்கணும்? இல்ல நானும் தான் வாங்கினேன், இருந்தாலும் சாப்பிட முடியல, அதுக்காக சொன்னேன். ஓகே, இன்னும் நம்ம போக வேண்டிய மலையே தெரியல இந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்கு. 500 மீட்டர் வந்திருப்போம். ஆமா, அது இவ்வளவு பசிக்குது, உட்காருங்கடான்ட்டானோ. எவ்வளவு தூரம் ஏற போறது தெரியல. அவன் சொல்ற மாதிரி லைட்டா மப்பு போட்டா சரசன்னு ஏறிடலாம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க, நம்ம மேல தொடர்ந்து ஏறிட்டே இருப்போம். A few moments later. இன்னும் பாதி தூரம் போல. கரெக்டாக எவ்வளோ போயிருவோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஏறி இருப்போம். அதுதான் அதிகபட்சம். மலையோட வியூ மட்டும் பாருங்கள். அதான் நமக்கு ஒரு ஊட்டி கொடைக்கானல் அங்கே கிடைக்கிற ஒரு இந்த மலையோட வைப்பு அப்படியே இங்கே கிடைக்குது. அதுவும் நம்ம இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியுமான்னு தெரில, அங்கே கிட்டக்க போய் நம்மளால். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் மேலே 2 இருக்குது. வந்து கீழே இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஏறி வந்துருக்கோம். ஒரு 4 கிலோமீட்டர் ஏறி இருப்போமா. 4 கிலோமீட்டர் ஏறினது அப்படியே அங்கே கட்டுங்க. இவ்வளோ தூரம் ஏறி வந்துருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட. இந்த மலைக்கு கரெக்டாக ஈக்குவலாக நிற்கிறோம். அந்த மலைக்கு, இந்த மலைக்கு அப்படியே இந்த சைடில் ஈக்குவலாக நிற்கிறோம் நம்ம. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் மேலே ஏற வேண்டியது இருக்குது. அதுதான் எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. கரெக்டாக அந்த உச்சிக்கு போகிற வேண்டிய இருக்கும், உச்சிக்கு போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக 1.25 நேரமாக ஏறிக்கிட்டு இருக்கோம். 5 கிலோமீட்டர் தான் ஏறிடுவோம். அப்படியே பாருங்கள், இது நம்ம போகிற வழி. இது எவ்வளோ செங்குத்தாக போயிட்டுருக்குன்னு. அப்படியே திரும்பி இந்த இடத்த பார்த்தோன்னா கீழே ஃபுல் ஆழம் கீழே. இங்கே வந்து இன்னும் தடுப்புலாம் எதுவுமே கிடையாது. சறுக்கிட்டு போனாங்கன்னா அவ்வளோதான், கீழே விழ வேண்டி தான். கோயில் இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம இது மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். கோயில் அந்த உச்சியில் இருக்குது. கரெக்டாக காட்டவா? தெரியும் நினைக்கிறேன். அதுதான் கோயில். அவன் வேற யாரும் இல்லை சிம்ரன், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி. இவனை வேற யாரும் இல்லை, நம்ம கூட வந்த பசங்க தான். வெயிலின் தாக்கத்தினால இப்படி ஏறிட்டு இருக்கானோ. இந்த ட்ரெக்கிங் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம மொத்தம் 5 பேர் ஏறிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம 3 பேர் தான் ஏறிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த 2 பேர் நமக்கு முன்னாடியே ஏறி மேலே போயிட்டானோ போயிட்டு இருக்கானோலான்னு தெரில. இந்நேரம் அவனை தனியாக விளாக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பானோ. அது மட்டும் ஏன் மேலே போகிறதுக்குள்ள அவனை புது சேனல் ஆரம்பிச்சாலும், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேலே போய் பார்ப்போம் என்ன பண்ணி வச்சிருக்கானோன்ட்டு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஐ விலாக்ஸ். நம்ம எங்கே இருக்கோம்னா தலைமலை உள்ள கோயிலுக்கு பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் பாதி தூரம் போகணும். இங்கே தான் அந்த கிணறு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கீழே ஏறுறப்ப கேட்டோம், உங்களுக்கு அந்த போன விழாக்களை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சொன்னாங்க அது இந்த கிணறு தான் இது. ஆனால் அவங்க கீழே சொன்னாங்க, ஆனால் குளிக்க முடியும்னு சொன்னாங்க. ஆனால் மேலே வந்து பார்த்தா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அங்கே இறங்குறதுக்கு படியும் இருக்குது. இறங்கி சும்மா கால் வேணால் கழுவிக்கலாம். அதே போல் நீங்கள் அப்படியே மேலே வந்தீங்கன்னா கீழே மெயின் வந்து தண்ணி எடுத்துருவாங்க வரப்போ. தண்ணி இல்லைன்னா இங்கே வந்தால் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே கடை இருக்குது, 2 கடை. தண்ணி, ஜூஸ், சிப்ஸு நிறையா இருக்குது. வேறு அதே போல் மெயினான டீ லவர் யார் இங்கே? டீ லவருக்கு வந்து அங்கே டீயும் விற்கிறாங்க. டீ இருக்குது. டீ குடிக்கிறப்ப வந்து இங்கே டீயும் குடிச்சிக்கலாம். டீ இருக்குது. ஆனால் இங்கே ரேட் எப்படி நாங்கள் எதுவுமே விசாரிக்கல. டீ குடிக்கிறப்போ விளாக் பண்ணுறேன். காய்ஸ், அங்கே அந்த டீ கடை அண்ணன்ட்ட கேட்டோம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா, இன்னும் ஒரு 2 கிலோமீட்ரு 2 கிலோமீட்டர் பையாங்கிற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. போயிட்டுருக்கோம். ஆனால் வரப்போ என்ன வெயில் இருந்துச்சோ ஏண்டா, அதுக்கு வெயிலே இல்லை, ஃபுல்லாக மப்பு. ஏற ஏற எங்களுக்கு அதான் அந்த பனியானன்னு தெரியல, ஒரு ஜில்னஸ் தெரியுது எங்களுக்கு. வேர்வனாலையா அப்படியே அதுவும் எங்களுக்கு தெரியல. இல்லை காற்றடிக்கல, நான் கொஞ்சம் மாதிரி சில்லுன்னு தான் இருக்கு மேலே. ஆமாம்,
கிட்டத்தட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் பசங்க யாருமே வரல. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். அந்த கடையில் நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே வாங்கலை. பசங்க அதே போல் இங்கே கேஷ் மட்டும்தான் அலோடு உண்டு. அதனால் பார்த்துங்க, இங்கே வரப்போ ஜிபே எதுவுமே கிடையாது. மெயின் டவர் சுத்தமாக இருக்காது. ஓகே, வரப்போ சேஃபாக வாங்க. குரங்கு எங்கே பார்த்தாலும் இருக்குது. 1 hour later. கடைசியாக நம்ம மேலே ஏறி ஒரு 6 கிலோமீட்டர் வந்தாச்சு. வந்தால் கடைசியாக அந்த குளம் இருக்கும். குளத்துலேருந்து போர் செட் எடுத்து ஒரு இடம், அந்த இடத்துல தண்ணி விடுறாங்க. அந்த இடத்துல குளிக்கிறவங்க குளிச்சுக்கலாம். இதுக்கு மேலே போனால் ஒரு கடை இருக்கா, அங்கே தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். 5 கிலோமீட்டர் தான். 5 பேர் வந்தோம் நாங்கள் திருவாரூர்லேருந்து. இப்போ நானும் தமிழும் மட்டும்தான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கிட்ட கடந்துட்டோம். இன்னும் போக வேண்டியது இருக்குது. அந்த பாதையை மட்டும் பாருங்கள். சுத்தமாக முடியல, அவ்வளோ மூச்சு வாங்குது. தண்ணி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 4 லிட்டர் வாங்கினோம். 4 லிட்டரில் எங்கள்கிட்ட 2 லிட்டர் மட்டும்தான் இருக்குது. மற்ற 2 லிட்டர் அவங்கள்ட்ட இருக்குது. வாங்கினோம் பிஸ்கெட்டு எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்குது. எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை தண்ணியை தவிர. கிட்டத்தட்ட ஏறிட்டோம். மேலே போயிட்டு சந்திக்கிறோம். எங்களுக்கு அது வரைக்கும் பார்த்து தெரியுது, அந்த மரம் வரைக்கும். அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னே தெரியல. அங்கே பாருங்கள். ஆனால் கோயில் அங்கே இருக்குது. ஆனால் நானும் இவனும் என் ஃப்ரெண்டு பேசிகிட்டே வரோம். இதுதான் கரெக்டான பாதையா எப்படின்னு தெரியல. ஆனால் மப்பை பாருங்கள். To the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the candle. ஏற ஆரம்பிச்சதுலேருந்து ஏற்றத்துலையும் இறக்கியும் கூப்பிட்டு போறிய. எங்கேயா கூப்பிட்டு போகிற? அந்த மலையை சாணம் முடிச்சு சாணைக்கு போகிறோம். இல்லையா, அவ்வளோதான் வந்துட்டோம். அந்த பக்கத்தில் வந்துட்டு அது தெரியுதல், அதுதான் கோயில். எவன்டா அங்கே வந்து அந்த கோயிலை கட்டினது? அதை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் ரீல்ஸில் பார்த்து. நம்ம பார்த்துட்டு மொத்தம் வந்து 4000 அடியில் 3500 அடி ஏறியாச்சு. இன்னும் 500 அடி ஏறிட்டு அந்த மலையில இருந்தாலும் அங்கே போய் படுக்க வேண்டியதான். ஓரளவு கிட்டத்தட்ட பெருமாளை பார்த்தாச்சு. இவ்வளோ தூரம் தான் இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மலை ஏறி இறங்கிட்டோம். 2வது மலை வந்து படி ஈஸியாக ஏறிடலாம்னு நினைக்கிறோம். தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 படி இருக்குமா? இல்லை தாண்டிடுவோம். மேலே போயிட்டு அந்த 500 படி அந்த இது இருந்துச்சுன்னா நாங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறோம் எத்தனை படி இருக்குது, எப்போ இந்த இது உருவானதுன்ட்டு. ஓகேவா? பார்த்து வாங்க. பின்னாடி குரங்குனா வருது பாருங்க. இப்போது நாங்கள் வர வரல 2-3 பார்த்தோம். இப்போ அந்த வீடியோவில் கேட்ச் பண்ண முடியல. இப்போ ஒன்று நடந்தே வராதிங்க, பார்த்துங்க. ஐயா பார்த்து சேஃப் ப்ரோ. ஃபோனு வாங்க வாங்க ஆரம்பிக்கலாம். பெருமாளே செருப்பு போட்டு வரலாம். யாரும் செருப்பு போடாமல் வராதிங்க. செருப்பு போடாமல் வந்தீங்கன்னா முள் அதிகமாக இருக்குது, கல் குத்தும். ஆனால் நிறைய பேர் செருப்பு போட்டு வந்து இங்கே செருப்பு பிஞ்சும் நிறைய பேர் செருப்பும் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் செருப்பு போட்டே வாங்க, அதான் உங்களுக்கு சேஃபு. ஃபுல்லாக அவ்வளோ கல் அவ்வளோ முள் இருக்குது, பார்த்து வாங்க. சரி வாங்க, முடிஞ்சாலும் நான் மேலே ஏறிட்டு வியூவை காட்டுறேன் உங்களுக்கு. வாடா கைஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லி கூட நான் முடிக்கல. அங்கேருந்து நாங்கள் ஏறி வந்தோம். பாருங்கள், படியை காட்டுங்க. ஒரு 5 படி தான் ஏறி இருப்போம். அதுக்குள்ளே அங்கே வீடியோ காமிச்சது தலையில் வாங்கிட்டு போயிட்டாரு. கேட்குறோம், கொடுக்க மாட்டுறாரு. பாட்டில் எப்படி திறக்கிறதுன்னு தெரியல அவருக்கு. கடிக்கிறாரு. ஆனால் தண்ணியை ஓட்டு குடிச்சாச்சு. அதுவும் பாவம் தான். ஆஞ்சநேயா குடிங்க. சரி வாங்க நம்ம மேலே போயிட்டு என்னான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு 140 படி ஏறிட்டோம். இன்னும் ஒரு சொச்சம் ஒரு 60 படி கிட்ட இருக்கும். இல்லை, அங்கே பார்த்தா தெரியுது டேர்னிங். அது திரும்பினா இன்னும் எத்தனை படி இருக்குன்னு தெரியல. ஓகே, நம்ம பசங்க அதோ வரணும். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஜூம் பண்ணுங்க. அதோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அவனை சவுண்டு விட்டானோ, இப்போ சவுண்டு விட முடியல போல அவங்களால. ஆனால் வந்ததுக்கு ரொம்ப 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 வேல்யூ. என்னடா சொல்கிற? ஆமாம், சீரியஸாகவே வேல்யூ. மேலே போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம்,
இது பார்க்கறது எல்லாமே ஏதோ இது கொளுத்தி விட்டுறதுன்னு சொல்ல நினைக்காதீங்க, எல்லாமே இது பனி. என்னடா கீழே இருக்கப்போ செம வெயில், பனியே தெரில, ஒன்றுமே தெரில, வெறும் வெயில் மட்டும்தான் அடிச்சிச்சு. மேலே வந்து பார்த்தா ஒரே மூட்டை மாதிரி ஒரே புகையாக இருக்குது. ஆமாம், செம பாடிலாம் இப்போ ரொம்ப கூலிங் ஆகுது வர வர. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதே தலைமலையில் தான் இருக்கோம். வந்துட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஒரு வழியாக, வந்துட்டோம். இது வந்து நாங்கள் 2வது மலை ஏறுறோம். ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாகவே ஒரே பாறையாக இருக்கும். 2வது மலைக்கு ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடை மாதிரி ஒன்று காமிச்சிருப்பேன், போன விழாவில் பார்த்தா தெரியும். இல்லைனா இதோட கண்டினியூட்டிலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 250 அடி இருக்கும். அந்த மலை ஏறினீங்களே அந்த கோயிலை பார்த்துடலாம். இதோ உங்களுக்காக இந்த கோயில். பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கோயிலுக்கு. இவ்வளோ பனியிலையும் ஆனால் எங்களுக்கு வேர்க்குது. ஏன் வேர்க்குது, எப்படி வேர்க்குது அப்படின்னு சுத்தமாக தெரியல. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி வந்ததுக்கு சீரியஸாகவே இந்த இடம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நீங்களும் அப்படியே அந்த இடத்த மட்டும் அப்படியே பாருங்கள். years later. இப்ப நீங்க தான் பண்ணீங்க. அது ஒண்ணும் பண்ணாதடா, ஒண்ணும் பண்ணலடா. வாடா. இல்லையா அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களா. நம்ம பாருடா. சட்டையை போட்டுருவோம், சட்டையை போட்டுருங்க, சட்டையை போடுறோம், சட்டையை போட்டுருங்க. சபரிமலைக்கே அப்படிதான் ஏறான். வாடா வாடா நீ. வாப்பா, ஒன்றும் பண்ணாதுப்பா, வாப்பா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலைல ஏற ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி. நானும் தம்பியும் வரப்போ மணி கரெக்டாக மணி 11:30. 11:40 ஒன்றாம் கிளம்பத்தில் வந்துட்டோம். இவங்களும் நம்ம கூட தான் ஏற ஆரம்பித்தாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 1. அன்னைக்கு காலைல 10 மணிங்க. அன்னைக்கு காலைல 10 மணிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க, கோயில் சாத்த போகிறாங்களாம். வா, ஏன் நம்மள எதுவும் ஏறிட்டியா, கீழே உட்கார்ற, வா வந்துரு. வாங்க வாங்க வாங்க, இன்னும் 20 படி தானே, சீக்கிரம் வாங்க. டே வெறுப்பேத்தாதான் என் மிச்சரை பிடிக்கிட்டு போயிட்டு. மிச்சரை பிடிக்கிட்டு 2 லிட்டர் தண்ணி பாட்டில் பிடிங்கிட்டா. 2 தண்ணி பாட்டிலா? ஒரு குரங்கு வர வழியில் தெரியாம போட்டோம்டா, ஃபாலோ பண்ணிட்டு இம்மாந்துரும். தண்ணியே இல்லடா. தண்ணி மாப்பிள்ள திருப்பதிலையும் போட்டு படாத பாடு பார்த்துட்டீங்க. யாரும் அடிச்சுட்டாங்க, ஒரு ரத்தம் வருங்க. குரங்கா தண்ணி கொடுங்க. தண்ணி எங்க இருக்கு? வா வா வா. டேய் டேய் எம்எஸ்ஏ நான் செத்துருவோம். எம்எஸ்ஏ தண்ணி ஆடலடா, தண்ணி குடிச்சோம் 2 பாட்டில் வேணும். டேய் இன்னும் ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தலைமலை கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு வழியாக கோயில் மேலே ஏறியே வந்துட்டோம். நாங்கள் ஒரு காலைல 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ 10 மணி 1, 7 கிலோமீட்டர் இப்போ தான் ஏறி வந்திருக்கோம். ஐயா தான் இந்த கோயிலுக்கு போயிருக்காரு. ஏன் இந்த கோயிலை பற்றி உங்களோட தெரிஞ்சது, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க, வரலாறு ஏதாவது? நாங்கள் 10-15 வருஷமாக இருக்கோம். இந்த கோயில் எப்படி இங்கே வந்தது? சனிக்கிழமை திறப்போம். ஓகே. நீங்கள் ஒரு நாள் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஆமாம், வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை திறப்போம். ஓகே. புரட்டாசியில் வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் திறப்போம். நீங்கள் எப்படி டெய்லியும் கோயிலுக்கு வருவீங்களா? அதான் டெய்லி வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் திறப்பாங்க. வாரத்தில் 4 இருப்போம். புரட்டாசி மாதத்தில் வெள்ளி சனி ஞாயிறு. மேலே வரலாறு பற்றி சொன்னாங்க. இது அந்த நாளையில் மலையில் மாடு மேய்ஞ்சிருக்கு. ஓகே. அந்த மாடு வர்றதை பார்த்து தடம் போட்டிருக்காங்க.
அப்புறம் மாடு வந்து மேலே வந்து பால் கொடுத்துட்டு கீழே இங்கே இறங்கியிருக்கு. ஒரு மாட்டுக்காரன் பார்த்துருக்கான், மலையில் வந்து மேலே சாமி இருக்கும் போல் இருக்குட்டு அப்படியே பச்சை பந்தல் போட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்படியே நாலு படம் கோயில் கட்டிட்டாங்க. சரி, ஓகே. இல்லை ரெகுலராக இவ்வளோ பேர் தான் வருவாங்களா, இல்லை இன்னைக்கு இவ்வளோ கூட்டமா, இல்லை எப்படி கேட்குறாங்க? நான் கூட்டம் வந்துட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு மட்டும் கூட்டம் வராது. தை மாதத்துக்கு மேலே தான் வரும். தை மாதம் மழையினால வரமாட்டாங்க. ஏதோ ஒன்று சில பேர் பக்கத்தில் இருக்கவங்க, கிராமத்தில் இருக்கவங்க ஒரு 10 பேர் வருவாங்க. வாரத்தில் 10 பேர் 20 பேர் வருவாங்க. தை மாதம் பொங்கல் கழிச்சு 1-2 அப்படியே வரும். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் கிரிவலம் சுத்தமாக கேள்விப்பட்டேன். ஆமாம், அது அபாயகரமாக இருந்ததுனால அடைச்சிச்சு. இருந்துச்சு அப்படி? ஆமாம், இருந்துச்சு, அடைச்சிச்சு, பிளாக் பண்ணிடுச்சு. சரி, இங்கே தண்ணி எப்படி இங்கே கீழே இருந்து தான் கொண்டு வரணும். கருப்பசாமி கோயில் இருக்கு இல்லையா? ஆமாம், கீழே அங்கேருந்து தான் மேலே கொண்டு வரணும். குளத்துக்கு அந்த குளத்துல குளிக்கலாமா? குளிக்கக்கூடாது, வெளியே மோந்து தான் குளிக்கணும். தண்ணி மோதில் தண்ணி கிடையாது. அந்த தண்ணி வந்து வேற தண்ணி கிடையாது, மழை பெஞ்சு ஊடுற தண்ணி தான். அந்த தண்ணி தான் நம்ம குடிக்க பயன்படுத்துறோம், படைக்கிறதுக்கும் பயன்படுத்துறோம். அந்த குளம் வந்து அதுதான் சமையல் செய்யறோம், நம்ம சாப்பிட்றதுக்கு அதான் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த கோயில்ல குளத்தை அதுதான் வெட்டி தான் ரோடு வசதி வந்தால் தான் அந்த மாற்றம். குளத்துல தண்ணி குறையவே அப்படியே தான் இருக்கும். அதான் நம்ம சைடுல இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியல. தலைமையில புதுசா கேட்டாங்க. நிறைய பேர் திருச்சிருந்து வருவோம்ல. நாங்க வந்து அங்க திருவாரூர் கும்பகோணம் அந்த சைடுல இருந்து, அதனாலதான் தஞ்சாவூர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அங்க கும்பகோணம் சைடுல இருந்து இப்ப நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போயிட்டு நாங்க வாத்தாட்டி வரதான் எல்லாரும் அடிச்சிட்டோம். இதுக்கு இந்த கோயிலுக்கு லேடிஸ் அலோடு உண்டா? எல்லாருமே வரலாமே. குடும்பத்தோட மாடு காணிக்கை கிடையாது, எல்லாருமே பாஸ்போர்ட்லாம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மேலே ஓட்டு வர முடியாத கீழே விட்டு போயிடுறாங்க இப்பெல்லாம். மாடு மேல ஓட்டிட்டு வர்றது இருந்து ஓட்டு வரலாம். லேடிஸ் ஆனா லேடிஸ் அலோடு குடும்பத்தோட வரும். அப்ப சனிக்கிழமை ஓப்பனிங் டைம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. காலையில 6, சாயந்தரம் 3 மணி வரைக்கும். இப்போ 3 மணியோட க்ளோஸ். சரி, ஓகே. ஏதாவது அன்னதானம் ஏதாவது இல்ல நாங்க ஏதாவது பண்ணணும் நான் கேட்கிறேன். பண்ணணும், நீங்க வந்து சர்வீஸ் பண்ண போனீங்கன்னா நாங்களே பண்ணிக்கிறோம். மாதமா இருக்கு, ஜாமான் கொண்டு வந்தீங்கன்னா பஞ்சு பண்ணி 4 பேத்துக்கு போடலாம், நீங்களும் சாப்பிடலாம், 4 பேத்துக்கு போடலாம். ஓகே ஓகே ஓகே. அதுதான். சரி, ஓகே. ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த வாரம் வாங்க. கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க. வாங்க வாங்க. வாங்க. சரி. கட் பண்ணிடுவேன். அண்ணா வரவா? பாத்தீங்கன்னா இருவாரு கேட்டுக்குமா தம்பி, நீ இந்த கோயிலுக்கு எவ்வளவு நாள் வந்துட்டு இருக்க? அதெல்லாம் வேண்டாம், இவன் கடிக்க வந்துட்டான்டா. அப்ப கேள்றான் வந்துட்ட. அவன் பொரிய எடுத்தது நீனாக்கா. இடமே கரெக்டா சொல்லிடுறேன்னா, இந்த கோயில் பேர் பாத்தீங்கன்னா சஞ்சீவி பெருமாள். இந்த கோயிலோட பேர் பாத்தீங்கன்னா சஞ்சீவி பெருமாள். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து நீலவாயம்பட்டி, அந்த ஒரு நீலியாம்பட்டி திருச்சியில இருந்து நீலியாம்பட்டி, அங்க நீலியாம்பட்டில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளதான் இந்த தலைமலை இருக்கு. ஆமா, இப்பதான் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, ரீசெண்டா ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தடுப்பு அடைச்சிருக்காங்கல்ல, அது இப்பதான் ரீசெண்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்க ஒரு எப்படி சொல்றது வினோதமான இந்த இது ஒண்ணு இருந்திருக்கு, நேர்த்தி கடன் ஒண்ணு இருந்திருக்கு. என்னன்னா இங்க கிரிவலம் பண்றாங்க. கிரிவலம் எப்படின்னா, கிரிவலம் உங்களுக்கு தெரிஞ்சு கிரிவலம் என்ன சொல்லுவீங்க? ரோட்டை விட்டு நம்ம அந்த கோயில அப்படி ரோட்ல சுத்துவோம். திருவண்ணாமலை கிரிவலம்னா அதுதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிரேமுக்குள்ள நின்றா அங்கேயும் இங்க போறியா? ஆமா, கிரிவலம்னா அதுதான். ஆனா அதுக்கு முன்னாடியே கிரிவலம் இங்கதான் நடந்திருக்கு. அது எப்படின்னா உங்களுக்கு அப்படியே இந்த சைடு காட்டுங்களா, இந்த சைடு இது இருக்கு பாத்தீங்களா, இதுல இந்த இதுதான் இதே மாரி கோயிலுக்கு வெளிப்பக்கம் இருக்கும். இந்த எப்படி சொல்றதுன்னா, இந்த காம்பவுண்டுக்கு அப்படி நடந்துக்கோங்க. இந்த காம்பவுண்டுக்கு இது இருக்கு பாத்தீங்களா, அது கோயிலை சுத்தி வருவாங்க. இப்படி சுத்திடுறாங்க கிரிவலம். இதோ இந்த இதுல சுத்தி வருவாங்க. இது வந்து ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க கிரிவலமும். இடையில ஒருத்தர் மட்டும் அந்த இதுல நடந்து ரீல்ஸ் பண்றேன்ட்டு பண்ணி அவரு அந்த வீடியோ கூட பாத்திருப்பீங்க நிறைய பேர். நாங்க என்ன ஆட் பண்றோம் இதுல, அந்த வீடியோ லிங்க் கமெண்ட்ல அவரு மட்டும் இறந்துட்டாரு இதுல இருந்து கீழே விழுந்து. அதுக்கப்புறம் இந்த டோட்டலா மாறிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மேல அது கரெக்டா நான் காட்டணும்னா அந்த வீடியோல காட்டுறோம் பாருங்களேன். அந்த கிரிவலம் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அவர் எங்க விழுந்தாருன்னு இப்படி ஏறலாம் நான் பேக்ல அங்கே இருக்கு. இந்த வியூ ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த வியூ காட்டிடுங்க. கீழே இருக்கா அந்த மலையெல்லாம் நம்ம மேல இருப்ப எங்கேயோ இருந்துச்சு. ஆனா இந்த மலை இப்ப எங்க இருக்கு பாருங்க. ஆமா,
இவ்வளோ அடி கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 3500 அடி உயரத்தில் நின்றுட்டு இருக்கோம். நம்ம இங்கேருந்து விழுந்தோம்னா அவ்வளோதான், சுரண்டி தான் எடுக்கணும் நம்ம. அவரு வந்து அந்த இதில் தான் கிரிவலம் வந்தார். கரெக்டாக சொல்ல போனால் இதுதான். அப்படியே காட்டுங்க நீங்களே காட்டுங்க. கிரிவலம் எதில் நடக்குன்னா கரெக்டாக சொல்ல போனால் அந்த இது அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்குல்ல, இதில் தான் கிரிவலம் நடந்திருக்கு. இவ்வளோ நாளாக இதை சுற்றி தான் கோயிலை சுற்றி பக்தர்கள் இதை அந்த இதை பிடிச்சிக்கிட்டு கிரிவலம் வந்திருக்காங்க. ரொம்ப டேஞ்சர் தான் இது. ஆனா நிறைய ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே இதை பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு தடவை. ஆனா அது இவங்க பண்றவங்க எல்லாருக்குமே சக்சஸ் ஆயிருக்கு. ஏன்னா மனசுல உண்மையா வந்து கடவுளை வேண்டி பண்ண இது நான் சொல்ல, இங்க உள்ளவங்க சொன்னது எல்லாருமே வந்து உண்மையா ஒன்னு பக்தியில வேண்டிட்டு பண்ணாங்க. ஆனா இவங்க மட்டும் ரீல்ஸ் பண்றதுக்காக வீடியோ எடுத்துட்டு பண்ணாங்க. அவர் விளையாட்டுக்கு பண்ணது வந்து இப்போ அதனால அப்படி அவங்களுக்கு ஐட்டம் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியல அது உண்மையானு. அதுக்கப்புறம் தான் இந்த கிரிவலத்தை டோட்டலா இங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இது வச்சு அடைச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்த பார்க்க போனோம்னா இங்க யாருமே கிடையாது, கோயிலே பூட்டி கிடக்கு, நாங்க மட்டும் தான் இருக்கோம். இங்க வேற நம்மள சுத்து போடுறான் ஒருத்தங்க. ஏன்டா என்ன பண்ணுறாங்க? கிஷோர் என்னாச்சும் பண்ணடாத. ஏன்டா ஓமா அது தள்ளி இழுவிட போகிறா. இது தள்ளியா நம்ம விடுவோங்கிறியா? தம்பி ஒரே ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன்ப்பா. இப்போ பற்றி தான் அந்த கிரிவலத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தானா, அடுத்து 2வது கிரிவலத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காப்புல தம்பி. எங்கே இருக்காருன்னு பார்த்துங்க. 2வது கோயிலோட உச்சியில் உட்காந்துருக்காப்புல. ரொம்ப ரிஸ்க்கு. இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதுமாரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த பையன் பண்ணிட்டு இருக்கானே இந்த மாதிரி. நீ தானடா பண்ண சொன்னங்கிறியா? அவ்வளோதான். ரொம்ப இறங்குறப்ப அப்படியே ஈஸியாக இறங்கிடலாம் நினச்சோம். இறங்குறப்ப ஏறினா கொஞ்சம் இதாக இருக்கும்டா. ஏறினதோட பொறுமையாக இறங்க வேண்டியதாக இருக்குது. கஷ்டம் தான் போல. A few moments later. காலைல வந்ததுக்கு என்னடா இதுன்னு சூர்யா மோசமான கிளைமேட்ல காலைல மேலே ஏறணும். இப்போ இப்போ நம்ம நினைச்சே பார்க்காத மாதிரி ஒரு கிளைமேட் இந்த இடத்துல. ஃபுல் மழை. நான் காலைல மழை பெய்யல. ஏன்னா நீ மழை சொல்லியிருந்தாங்க, அதனால நாங்கள் வந்தோமே. சொல்லு. காலையில பெய்யுன்னு சொன்னாங்க. அது சொன்ன மாதிரி சாயந்தரம் உண்மையா செம்ம வியூடா. இல்லையே இங்கே வர்றா எப்படி தெரியுதுன்னு தமிழ் தெரியுது. மலை மேல அவ்வளோதான் செங்குத்தா இறங்கிட்டு இருக்காப்ல. நல்லா இருக்குல்ல அது. எங்க ஊர் இது நல்லா இருக்கு. பார்த்து வாங்க. ஒரு 2 பேரும் நம்ம டீம்மேட்ஸ் தான். கையில் எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் இல்லை, மேலே சோறி விட்டு கொடுத்தாங்க. அவ்வளோதான். ஒரு வழியாக நம்ம தலைமையில் ஏறி முடிச்சாச்சு. இன்னமும் அங்கே கோயில் சாத்திட்டானோ நம்ம இன்னும் ஏறிட்டு இருக்கானோ எதுக்குன்னு தெரியல. போய் அங்கே அந்த ஊருக்கு அந்த உச்சி தான் தலைமையில. ஏன் போறாங்க இந்த எல்லாம் இந்த சாகசம் பார்த்து நம்ம கீழே யூடியூப்ல சுத்தி விழுந்தாங்களே, அதை பண்றதுக்காக போறாங்கன்னு நினைக்கிறேன். கிரிவலம் சுத்த போறானோ நாளைக்கு இல்ல அவனை ஏட்டான. ஏன்னா அந்த அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க, சுத்தி காட்டுறேன். இப்போதைக்கு வர மாட்டான், நாளைக்கு வா. என்ன வியூ இல்லது. A few moments later. எல்லாம் மலைக்கு தான் போகுது. பிரச்சனையே மாட்ட வேண்டியதாக இருக்குது. ஒரு கொம்பை பாருங்க, எங்களை தாண்டி போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு கல் மேலே ஏறிட்டு நிற்கிறோம். இப்போ அடுத்து ஒன்று வந்துட்டு ஃபுல்லாக கேட்டு
அவனுக்கு கத்து. இவன் இங்கே ஒருத்தன் ஏறிட்டு நிற்கிறானா கல்லில். அம்மா அம்மா இவன் தான் என்ன அடிச்சான். புல்லட் பாண்டி தானே நீ அதே அது அவனை காட்டுறாடே, அவன் தான்டா பண்ணு. டேய் வருதுடா டேய், இருடா. அவசரப்படாத. இதான் அவங்க சொன்ன மாடா என்னண்டல அது கூட ஏறி போயிட்டு இருக்கு. மாடு கொண்டு போய் விடுவாங்கன்னு சொன்னாங்க. வருதுடா வருதுடா. தம்பி எங்கப்பா போறீங்க எல்லாம்? நிறைய வருதுடா. அவன் தான்டா அனுப்பி விடுறது எல்லா மாட்டையும் கீழே நிக்கிறதெல்லாம். அங்க பாரு எங்க பாரு. தம்பி நாங்க இல்ல பாத்து இருக்கோம். போனமா தெரியல, வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு வருதுவோ அவ்வளவு பேரு. சரி கோப்படா ஒன்றும் இல்லைம்மா மேலே போயிடுங்க அப்படியே. எனக்கு தெரிஞ்சு 50 மாடு வருதுடா. 50 மாடு வருதா? ஏதாச்சும் நம்ம சைடு திரும்பிட போகுது. இனியா சத்தாண்டா இனியா இன்னைக்கு. எதுவும் பண்ணாத இனியா. எதுவும் பண்ணாத அது பட்டே போயிடும். எதுவும் பண்ணாத, பயப்படுது. சத்தா இன்னைக்கு இனியா. உள்ள புந்து முன்னுல போயிட்டு ஓடிடு. ஐயோ கீழே போதுறாது. இனியனை பார்த்து பயப்படுது பாரு. நீங்க தலையில உள்ள கட்டா வர்றா ஃபர்ஸ்ட். என்னடா நடக்குது பார்த்து. அங்க போய் பார்க்காதடா, அதை பயப்படுறாது. அந்த கல்லுக்கு தாவிடலாம் வந்து. நான் ஒன்றும் பிரச்சனை விட என்ன பண்ணாத, பேசாமல் இல்லை. நீ அப்படியா நீ பேசாமல் இல்லை இல்லையே, அதெல்லாம் பண்ணாதரா. பேசாமல் இல்லை அது பட்டே ஏறிடும். சூர்யா சாமல் பாப்பா சீக்கிரம் பாப்பா. பயப்படாத, இங்க வந்துடல. அங்க ஓடியா என்ன நீ அங்க அப்பதான் பண்ணு. போயிடுமா நல்லா இவ்வளவு தூரம் மலையை முடிக்க வந்து கடைசியில ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டமே. வேமாவது பேசாம குத்தி ஏத்திட்டு போயிட்டு இருக்குங்க. வரவே இல்லை. இந்த பாகுபலியில ஓடி வரும்ல இந்த மாதிரி வருதுவோ. நீ நிக்கிறதால வர மாட்டீங்களா? வரமாட்டா சூர்யா. வலி போடுறீங்களா? இப்ப நாய்க்குட்டினா அப்படி கூப்பிடலாம். இது எப்படா கூப்பிடுறது? இல்ல கடுப்பாயிட்டு நம்மளையே பழிக்கிறா மாதிரி ஒருத்தன் அந்த வந்துட்டேங்குது. செத்தான் இன்னைக்கு. இனியா ஒன்ன பார்த்தா தலையில உள்ள கட்டியா ஒத்துட்டான். இனி அப்புறம் ஏன் பயப்படுது? சமரா நம்மள்ட்ட வந்துடுவார். ஓட முடியாது. எங்க ஓடுவ? முள்ளு பின்னாடி செத்துட்டோம் 2 பேரும். போப்பா இனி ஒரு ஜர்க்கு கொடுக்காரா. இனியா சவுண்ட் இல்லா. அதெல்லாம் பண்ணாதரா. அப்பதான் வந்துட்டு ஓடியாருண்டா. அவனை நிக்கிறான்ல போயிட்டாங்களா? போயிட்டானா? ஒண்ணும் பண்ணாது பேசாம அதை விட்டே போவோம். நீ எதுவும் ஜர்க்கு கொடுக்காம முடியல. சூர்யா டென்ஷன் ஆயிடும். அது கொம்ப பாத்தியில ஒண்ணுத்துக்கும் சூர்யா எப்படி உட்காந்துருக்கான் வண்டி பாருங்க. அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு உட்காந்துருக்கான். கூப்பிடுங்க. அவ்வளவுதானே. இனி அந்த பைக் 2 ஸ்டாண்டிங்ல வருவான்ல, அது மாதிரி நிக்குது. இதை போடுறான் மொத்தம் செத்தான். எல்லாம் மொரட்டு கொம்பு. பேசாத பாக்குது பாரு. சவுக்கு ஊத்தியறடா. போ சாரி போயிடுச்சுடா. போ சொல்லு. அவ்வளவுதான். இந்த வேலை நீ அப்பயே பண்ணி தொலைஞ்சிருக்கலாம்ல. இதா வேற இது இதா? அவ்வளவுதான் இதோட அவ்வளவுதான். போயிடுமா ஒருத்தமா. இனியா நிக்காத. தாவு இப்ப பார்த்தா கண்ணு விட்டியா வருமா? ஒரு ஆட்டு விட்டியா வரும்டா. இனியா பாத்துப்போம். கிளம்பு ஓடுறான் அந்த மாதிரி ஆயிட்டானுங்க. ஓகே ஒரு வழியா நம்ம மலை ஏறி வந்துட்டோம். காலை பரப்ப வெயில்ல போனோம் எதுவும் செஞ்சிருக்கோம். மேல மழை பெஞ்சுதுங்க. இங்க பாருங்க ஒரு துளி மழை இல்லை இங்க. எப்படின்னே தெரியல. மலையில மழை இருக்கு, அதுக்கு கீழே உள்ள இடத்துல மழை. என்னடா அது ஆச்சரியமா இருக்கா உண்மையாக. ஹைப்லாம் கொடுக்கல. மயில பாரு. ஓகே இதான் நம்ம காலில் இந்த கோயிலில் வழிபாடு மட்டும் தான் ஏறணும். உட்கார மாட்டாங்க கொஞ்சம் நேரம்.
ரியாக்ஷன் எதிர்பார்த்தேன். வண்டி எல்லாம் கரெக்டாக அப்படியே இருக்கு. ஒரு வழியாக வந்தாச்சு. இல்லையா வண்டியை கட்டியா வச்சிருக்கு. அடிக்கல அம்மா தான் எடுத்தோடா உள்ளதுக்கு போறாரு. கேட்ச் விடுறா இதை. பின்னாடி நீ வந்துரு நீ அந்த வந்துரு. பின்னாடி இருந்து அடிக்க போது ஓடிரு. நாங்க போறோம் பைக்கை தோணுது. கீழே நிக்கிறேன்டா. மேலே குடுக்குறாங்க. மாடுக்கு அனிமல்ஸ் அட்டாக் அதிகமா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட தலைமலை vlog இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். நம்ம புதுசாக அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இது கண்டினியூ பண்ணணும்னா சொல்லுங்கள், vlog பண்ணுவோம். ஓகே guys, இதோட சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் iVlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஓகே guys, ஆனால் இது ஒரு சேஃப் தான். ஆனால் இந்த குரங்கு தொல்லை ரொம்ப 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 இருக்குது. பார்த்து எல்லா பக்கம் சேஃபாக வச்சுக்கிங்க. பைக்கில் வரவங்க ரொம்ப பைக் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் பைக்கில் உள்ள பொருள் எல்லாமே மிஸ் ஆகுச்சுன்னா அது மேக்ஸிமம் குரங்கு தான் எடுக்குது, எதுவுமே கிடையாது. நேர்லேயே பார்த்துட்டோம் நாங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.